எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு நாங்க சொன்னோமே, நாம பெஞ்சமின் கோத்திரம் என்று. அதாவது பெஞ்சமின் கோத்திரத்தினுடைய ஒரு பகுதி நாம. we are part of பெஞ்சமின் ஜெனரேஷன். சோ அப்ப அந்த பெஞ்சமின் கோத்திரம்ன்றது எப்படி பைபிள்ல இருந்து அந்த அந்த வெளிப்பாட்டை பெஞ்சமின் தான் பெயர். விளங்கல? உங்களோட மகனுக்கும் பெஞ்சமின் தான் ஞாபகம் இருக்கு. அவற்ற பேரும் பெஞ்சமின். சோ அது ஒரு சும்மா ஒரு சுருக்கமா நான் சொன்னா திருப்பி ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்ற நிழல், அது எல்லாருக்கும் தெரியும், ரைட்? பழைய உடன்படிக்கையில ஆண்டவர் முதலே எல்லாத்தையும் சொல்லிட்டார். சோ இப்ப நாம அந்த நிஜத்துக்குள்ள வாழ்றோம். சோ பழைய உடன்படிக்கை ஆங்கிலத்துல சொன்னா எல்லாமே டைப்போலஜியா தான் எல்லாமே எழுதப்பட்டது, ஒரு அடையாளமாக. சோ எழுதப்பட்டது மட்டுமல்ல, அப்படி ஒரு சூழ்நிலையே ஆண்டவர் உருவாக்கி அதன் ஊடாக சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினது. சோ அப்படி பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு 2 மனைவி. ஆனா டோட்டலா அதுல 4 மனைவி தான் பைபிள் ஃபுல் ஹிஸ்டரியில. ஆனா அந்த 2 மனைவி தான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒன்று லேயாள். அந்த லேயாள் அடிமைத்தனத்துக்குள்ளானது. எப்படி பவுல் கலாத்தியர் 4 சாராலையும் ஆகாரையும் பிரிச்சு காண்பிச்சாரோ, ஆகார் அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளைதான் இஸ்மவேல். சாரால் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையை பெற்றால் அதுதான் ஈசாக்கு. அதுல 2 சந்ததி பிரிஞ்சது. ஒன்று அடிமைத்தனத்தின் சந்ததி, மற்றது வாக்குத்தத்தத்தின் சந்ததி. சோ அத பவுல் கலாத்தியர் சபைக்கு எழுதினது பைபிள்ல எங்கட கையில வந்திருக்கு. ஆனா அநேக காரியங்கள் நம்மட கைக்கு விரையில. அதுல ஒன்றுதான் நாம எங்களுக்கு முன்னுக்கு இருந்த கிருபையின் பிரசங்கிமார் அல்லது அவர்கள் ஊடாக கடத்தப்பட்டு கொண்டே போஸ். சோ இப்ப எங்களை போல உங்களோட கையிலையும் சத்தியம் ஆவியானவரோடாக கடத்தப்பட்டிருக்கு. சோ அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா யாக்கோபு லேயாள் மூலமா பெற்றதுதான் முதல் 10 சகோதரர்கள். பிறகு ராகேல் மூலமாக பெற்றுக்கொண்டதுதான் யோசேப்பும் பெஞ்சமீனும். சோ இந்த சத்தியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் முந்தைய அடிக்கடி பிரசங்கம் எடுத்திருக்கேன், ரைட்? அப்ப பழைய உடன்படிக்கை தெரிஞ்ச ஆட்களுக்கு இந்த வெளிப்பாடை ஈஸியா நீங்க பிடிச்சிருவீங்க. சோ அப்ப யாக்கோபு எத்தனை பேருக்கு தெரியும்? யாக்கோபு யோசேப்ப மற்ற எல்லா பிள்ளைகளையும் விட அதிகமா நேசிச்சார் என்று பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. சோ அப்ப இந்த யாக்கோபு யோசேப்பினுடைய ஸ்டோரி பிதா குமாரனுடைய ஸ்டோரிய அடையாளப்படுத்துது, ரைட்? அப்ப எப்படி பிதா தன்னுடைய குமாரனை நேசிச்சாரோ அதே போல யாக்கோபு யோசேப்பை நேசிக்கிறார். ஏன் யோசேப்பை நேசிச்சாருண்டா, யோசேப்பு தான் உண்மையாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராகேல் ஊடாக பிறந்தவர். சோ ஒட்டுமொத்தத்துல கிருபையினால நடந்த காரியம். லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகள் அடிமைத்தனம். அதாவது யாக்கோபு அடிமைத்தனத்துக்கு இல்ல, லாபாண்ட கையில அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து நீ ராகேலை கட்டித்தர்றன்னு சொன்னா, உனக்கு ராகேல் வேணுமெண்டா நீ இப்ப லேயாளோட நீ என்ன செய், கொஞ்சம் வருஷம் வாழு. அந்த லேயாளோட வாழ்ந்து பெற்ற பிள்ளையெல்லாம் முதல் 10 இஸ்ரவேல் கோத்திரம். சோ அதனாலதான் பவுல் சொல்றார், நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல, நீங்க கிருபைக்கு கீழ்பட்டவர்கள். சோ அப்ப யாக்கோபு யோசேப்பை நேசிக்கிறார்.
சோ அதே போல இன்றைக்கு இயேசு நம்ம நேசிக்கிறார். எந்த ஒரு அடிப்படை இல்லை. ரைட். இப்ப யாக்கோபு யோசேப்பை நேசிச்சதால முதல் 10 சகோதரர்களுக்கும் எரிச்சல் உண்டாகி கோபம் உண்டாகி யோசேப்பை என்ன செய்யறார்கள்? குழிக்குள்ள தள்ளி போடுறாங்க. அந்த யோசேப்பு 30 வெள்ளி காசுக்கு விற்கப்படுறார். 20 வெள்ளி காசுக்கு. அதே போல இயேசுவும் 30 வெள்ளி காசுக்காக விற்கப்படுறார். சோ யோசேப்பு குழியில தள்ளப்படுறார். யோசேப்பு பிறகு பார்வோனால எடுத்துக்கொண்டு அவன் எகிப்தில ராஜாவாக அதிபதியாக யோசேப்பு மாற்றப்படுறார். சோ யோசேப்பு அதிபதியாக வந்தது யோசேப்பினுடைய திறமை அல்ல, யோசேப்பினுடைய எந்த ஒரு காரியம் அல்ல. பிதா அங்க யோசேப்ப, கடவுள் யோசேப்போடு இருந்தபடியா அவன் எல்லா இடத்திலையும் காரியதரிசி உள்ளவனா இருந்தான் என்று பைபிள்ல சொல்லப்படுது. யோசேப்பு பிறகு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த டைம்ல யாக்கோபு இருந்த தேசம் அல்லது உலகம் முழுவதும் பஞ்சம் உண்டாகுது. சோ அந்த இடத்துலதான் யாக்கோபு சொல்றார் தன் சகோதரர்களை, இதெல்லாம் தீர்க்கதரிசனமாக அல்லது நிஜமாக எழுதப்பட்ட நடத்தின ஆண்டவர் நடத்தின, இதெல்லாம் அவர்களுக்கே தெரியாதுக்கு பின்னுக்கு என்ன நடக்குதுன்னு. அப்ப கடவுள் எப்படி இந்த உலகத்தை சகலதையும் தனக்குள்ள திருப்பி சகலதன் மூலமாகவும் இயேசுதான் ஜீவன் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்துறார். சோ இந்த ஜீவனுக்குள்ளதான் நாம வாழ்றோம் என்பது இன்னைக்கு எவ்வளவு தைரியத்தை நமக்கு கொண்டு சொல்லுங்க. சோ நான் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிரசங்கமும் உங்களுக்கு என்னத்தை உண்டாக்கணும்? தைரியத்தை உண்டாக்கணும். எஸ், நாங்க இப்படி ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம், ஒருவராலும் அசைக்கப்படாத ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறோமே, அந்த இடம், அந்த அசைக்கப்படாத தேசம் என்ன? அந்த தேசம் என்னண்டா அது இயேசுதான். சோ இன்றைக்கு பாத்தீங்கன்னா உழவு காலமும் பயப்படாத பயங்கள் இன்றைக்கு உலகத்துல வந்து கொண்டே இருக்குது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான் 60ஆம் அதிகாரத்துல, உலகத்துல இருள் ஜாஸ்தி ஆகுமா, இருள் அதிகரிச்சு கொண்டே இருக்குமா. சோ அப்படிப்பட்ட காலகட்டத்துக்காக நாங்க இருக்கோம். உலகத்தால பயம் நெருக்கி கொண்டிருக்கு, உலகத்தால வறுமை நெருக்கி கொண்டிருக்கு, உலகத்தால அழிவு நெருக்கி கொண்டிருக்கு, உலகத்தால அட்டூழியங்கள் நெருக்கி கொண்டிருக்கு, உலகத்தால பயங்கரமான காரியங்கள். முந்தி இல்லாத பயம் மனுஷர்களை என்ன செய்யுது? ஆட்கொள்ளுது. ஆனா சத்தியம் சொல்லுது, இருள் எங்கேயோ அங்கதான் வெளிச்சம் அதிகமா இருக்கு. சோ அந்த வெளிச்சத்துக்குள்ளதான் நாம கொண்டு வரப்பட்டோம். நாம் இந்த உலகத்துல இருந்தாலும் நாம் உலகத்தால் உண்டானவர்கள் அல்ல என்கின்ற சத்தியம் உங்களோட மனசுல ஆழமாக பதியணும். ஆமேன். சோ அப்ப யாக்கோபு தன்னுடைய 10 சகோதரர்களையும் அனுப்புறான். நீங்க போய் எகிப்துல போய் எனக்கு என்ன செய்ய, தானியம் கொண்டு வாங்க. சோ அந்த டைம்ல பஞ்சம் வேறொரு வழி இல்ல. இயேசு வண்டதான், அதாவது யோசேப்பு வண்டதான் தானியம் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உலகத்துக்கு எல்லாத்துக்கும் வந்தது. இன்றைக்கும் அதே சிச்சுவேஷன் தான். இன்றைக்கு நாம எந்த வழியில உலகத்தோட போராட முடியாது. எந்த வழியிலே நீங்க உலகத்தால நீங்க ஜெயிக்க முடியாது. உங்களோட மாம்ச பலத்தால இந்த இருளையும் உலகத்தையும் உலகத்துல வருகிறதான எதிர்ப்பு காரியங்களை நம்மால ஜெயிக்க முடியாது. ஒரு வழி, நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து அண்டை வர வேண்டும். அதான் பைபிள் சொல்ல, கிறிஸ்துவே நமக்கு நித்திய ஜீவன். சோ அப்ப யோசேப்பிடத்துல தானியம் குறையல. அவ்வளவு தேசத்துக்கும் தானியத்தை கொடுக்கும்படியான அவ்வளத்தையும் யோசேப்பு தன்னுடைய ஞானத்தினால சேர்த்து வைத்தான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவே நமக்கு ஞானம். சோ அதனாலதான் சங்கீதத்துல முதல் அதிகாரத்திலே சொல்லப்படுது, நீங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் இல்லாமல். துன்மார்க்கருடைய ஆலோசனை, துன்மார்க்கர் யாரு? கிறிஸ்துவை விசுவாசிச்சு விசுவாசத்தினால் வந்த நீதி. கிறிஸ்து நம்முடைய ஞானமாக இல்லாத பட்சத்துல நாம துன்மார்க்கருடைய ஆலோசனை தான் நிக்க போறோம்.
இயேசு கிறிஸ்துவால அவருடைய சுவிசேஷத்தால வருகிற ஞானம் தான் நாம என்ன செய்ய போதாம், நீர்க்கால்களின் ஓரங்களில் நடப்பட்ட. சோ நாமளாக நீர்க்காலத்துல நட முடியாது, நாமளா போய் நீர்க்காலங்களின் ஓரங்கள்ல நிக்க முடியாது, இன்னொருவர் நம்ம நாட்ட வேண்டும். சோ அதான் சங்கீதம் சொல்லப்படுது, நீங்கள் நீர் கால்களின் ஓரங்களில் நடப்பட்டு. இன்னொருவர் நம்ம நடுகிறார். இயேசு நம்ம நித்திய, அதாவது இயேசு கிறிஸ்துவால் சம்பாதிக்கப்பட்ட பரிபூர்ண வாழ்க்கைக்குள் எங்களை அவர் என்ன செய்யறாராம், நடுகிறார். சோ அப்ப யோசேப்பு இடத்துல சகோதரர்கள் வரைக்கும் இதுல என்னத்துக்கு நான் இதை ஸ்டார்ட் பண்ணால், பெஞ்சமின் கோத்திரம் நாம என்பது உங்களோட ஆழத்துல பதிய வேண்டிய காலம் வந்துட்டீங்க. சோ அந்த சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட். அப்ப யோசேப்பு முதல் கேட்ட கேள்வி என்ன, எங்க பெஞ்சமின்? உங்களுக்கு ஒரு எளிய சகோதரன் இருக்கிறானே, அவனுங்க. சோ அப்ப உங்களுக்கு தெரியும், முதல் 10 பேரும் அடிமைக்குள்ளாக, அதாவது வேறு தாய், அது லேயாள், தகப்பன் உண்டு, யாக்கோப் உண்டு. ஆனா முதல் 10 ரூபன்ல இருந்து மிச்ச எல்லாரும், அதாவது யோசேப்பையும் பெஞ்சமினையும் தவிர மிச்ச எல்லா சகோதரம், மிச்ச எல்லா கோத்திரமும் லேயாள் ஊடாக பிறந்தது, அடிமைத்தனத்துக்குள்ளாக பிறந்தது. ரைட். அப்ப யோசேப்பு கேட்டார், எங்க பெஞ்சமின்? அப்ப பெஞ்சமின் வந்தாத்தான் இனி உங்களுக்கு தானியம் கிடைக்கும், இனி நான் உங்களுக்கு தானியம் தருவேன் என்று சொல்லி அவர் பெஞ்சமின் கோத்திரத்துக்காக இயேசு வாங்கினார். அந்த கோத்திரம் தான் இன்றைக்கு கிருபையின் கோத்திரம். இன்றைக்கு அந்த கிருபையினால் மீட்கப்பட்ட ஜனங்கள். சோ இதன் பிறகு வேற பைபிள்ல ஸ்டோரி இல்லை. பெஞ்சமினுக்கு பிறகு ஸ்டோரி இல்லை. சோ ஆகவே நாம தான் அந்த பெஞ்சமின் கோத்திரம், நாம தான் அவரால் கிருபையினால் மீட்கப்பட்டவர்கள். ஆமேன். சோ இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த, பெஞ்சமீனை எதிர்பார்த்தது போல இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த, இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முதலே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட அந்த எதிர்பார்த்த கிருபையின் சந்ததி நாம தான் என்கின்ற அறிவு, அந்த நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ள வருகிற பொழுது, நீங்க, உங்களோட சந்ததி, உங்களோட குடும்பம், பிள்ளைகள் இந்த பாதுகாப்புக்குள்ள, இந்த உலகம் இந்த இருளுக்குள்ள போனாலும் நீங்க அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்க. அதான் இன்றைக்கு தான் தலையங்கத்தை போட்டேன். சோ இந்த கேட்கிற நீங்க கேள்வி, நான் போடுற தலையங்கம் எல்லாமே என்னவா இருக்கு, ஒரு லிங்கா இருக்கு. அப்ப இதுல இருந்து நீங்க என்னத்தை கற்றுக்கொள்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்மோட பேச முயற்சிக்கிறார். ஆமே, நம்மோட நல்லா பேசுறவர். சோ அப்ப யோசேப்பு நீங்க பாத்தீங்கன்னா ராகேல், ரைட், இவர்கள் 10 பேரும் லேயாள் பெற்ற பிறகுதான் யோசேப்பு பிறக்கிறார். யோசேப்பு பிறக்கைக்கு யோசேப்புக்கு பேர், அந்த யோசேப்பினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்க பைபிள்ல இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. யோசேப்பினுடைய பேருக்கு அர்த்தம் என்றா, உனக்கு இன்னும் ஒரு சகோதரன் பிறப்பான், உனக்கு இன்னும் ஒரு சகோதரன் பிறப்பான். அப்ப யோசேப்பு பிறக்கைக்கு, ரைட், அவனுக்கு இன்னொரு சகோதரன் அல்லது இன்னொரு யோசேப்பின் மூலமாக இன்னும் ஒரு சகோதரன் பிறக்க போறான். அதே போலதான் பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் நம்முடைய மூத்த சகோதரனாக அல்லது நாம அவருக்குள் பிறந்த அடுத்த சகோதரனாக பைபிள் சொல்லப்படுது. ரைட். சோ அதனாலதான் யோசேப்பு என்று பேர் என்று வச்சது. சோ அதனால யோசேப்பு பெஞ்சமினோட மிகவும் பிரியமா இருந்தான். எப்படி பிதா யோசேப்போட, யாக்கோபு யோசேப்போட பிரியமா இருந்துச்சதோ, அதே போல யோசேப்பு பெஞ்சமின்ல பிரியமா இருந்தான். அதான் பைபிள் சொல்லுது, இயேசு நம்மில சரியான ஒரு பிரியமா இருக்கிறார். சோ அதனாலதான் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சோ அப்ப பெஞ்சமின், உங்களுக்கு தெரியும், பெஞ்சமின், இவர்கள் போய் பெஞ்சமீனை கூப்பிடுறார்கள். அப்ப பெஞ்சமீனை பாருங்க, யாக்கோபுக்கு கூட விருப்பம் இல்லை.
அவ்வளவுக்கு யாக்கோவும் எப்படி யோசேப்பை நேசிச்சானோ அதே போல யார நேசிக்கிறார்? யோசேப்பினுடைய சகோதரன் பெஞ்சமின். சோ பைபிள் புதிய உடன்படிக்கையில சொல்லப்படுது, பிதாவானவர் எப்படி தன் குமாரனை நேசிச்சாரோ அதே போல என்னையும் உங்களை நேசிக்கிறார். இந்த ஒரு சத்தியமே உங்களோட வாழ்க்கையை முற்றுமுழுதாய் மாற்றும். சோ யாக்கோபுக்கு பெஞ்சமினை விட முடியல. என்ற மூத்த குமாரன் அதாவது யோசேப்பு காணாம போனது போல என்ற பெஞ்சமினையும் கொண்டு நீங்க துளைக்க போறீங்களோ என்று சொல்லி யாக்கோபு பயத்துல விடையல. அப்ப திரும்பவும் அவங்க சொல்றாங்க, மிச்ச 10 சவரன் நீங்க பெஞ்சமினை விடையிலேண்டா அங்க எங்களோட ஒரு சகோதரன் சிமியோனை பிடிச்சு வச்சிருக்கிறார். சோ சிமியோன் பெஞ்சமினோட போனாத்தான் சிமியோன் அங்கே விடுதலையாக்கப்படுவார். சோ அந்த சிமியோன் யாருன்னு சொன்னா, அந்த சிமியோனும் அங்கே பிரமாணத்துக்கு அடையாளம். ஏன்னு சொன்னா, இங்க இயேசு பிறந்தோன்னு சிமியோன் வந்து என்ன செய்யப்பட்டார்? வாய் அடைக்கப்பட்டிருந்தார். இதுல சிமியோன் சொன்னார், ஓகே நான் என்னுடைய வேலை முடிந்தது என்று சொல்லி சிமியோன் போயினார். ஏனென்றால் நியாய பிரமாணமும் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. சோ இயேசு கிறிஸ்து பிறந்தோன்ன, கிருபை பிறந்தோன்ன நியாய பிரமாணம் சொல்லிச்சது, எனக்கு நீ வேலை அல்ல. அதான் புதிய உடன்படிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு நாம் பிழைக்கும்படி நியாயப்பிரமாணத்தினால் நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே என்று சொல்லப்படுது. நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனத்துல வழிநடத்துற உபாத்தியா இருந்தது. சிமியோன் யாருக்கு என்னத்துக்காக அடைக்கப்பட்டிருந்தான் என்று சொன்னா, சிமியோன் நியாயப்பிரமாணத்துக்கு இந்த 10 சவரம் அடைக்கப்பட்டிருந்தார்கள். காரணம், பெஞ்சமின் கிருபையின் கோத்திர மக்கள் வெளியில வெறும் மட்டும். அந்த கிருபையின் கோத்திர மக்கள்லாம் நாங்க. சோ இந்த கிருபையின் கோத்திர மக்கள் நம்முடைய கிரியையினால ஆசீர்வதிக்கப்படுறவள் அல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சபடினால் ஆசீர்வதிக்கப்படுறவள். அதனாலதான் பெஞ்சமின் அங்க பெருசாக பேசப்படலை. யோசேப்பு மட்டும்தான் பேசப்பட்டது. எப்ப பெஞ்சமின் பேசப்பட்டது என்று சொன்னா, எப்ப யோசேப்பு எகிப்துல உயர்த்தப்பட்டு எப்ப யோசேப்பு ஒரு அதிபதியாக வந்த பிறகுதான் யோசேப்பு சொன்னான் பெஞ்சமினை கூட்டி வர சொல்லி. சோ பெஞ்சமின் வந்த பிறகுதான் யோசேப்பினுடைய முகம் சிரித்தது, அவர் சந்தோஷப்பட்டார், மற்றவர்களுக்கு ஆகாரம் கிடைச்சது, மிச்ச 10 பேருக்கு ஆகாரம் கிடைச்சது. அது மட்டுமல்ல, மற்ற 10 பேரை விட யோசேப்புக்கு 5 மடங்கு அதிகமாக உணவும் உடையும் பரிமாறப்பட்டது. சோ இதெல்லாமே இன்றைக்கு நானும் நீங்களும் கிருபையின் சந்ததி நோமல் சந்ததியை விட 5 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் என்பது இது தேவனுடைய சட்டம். போன முறை நான் தேவனுடைய சட்டத்தை குறித்து பேசியிருந்தேன். உலகத்தினுடைய சட்டம் நம்ம தண்டிக்குது. உலகத்துக்கு சட்டம் பிறப்பிச்சதே நமக்கு உதவி செய்ய இல்லை. ஜனங்கள் நினைப்பார்கள் உலகத்தில் இருக்கிற சட்டம் நமக்கு உதவி செய்தது இல்ல, நம்ம தண்டிக்கிறது தான் உலகத்தில் இருக்கிற சட்டம். ஆனா தேவனுடைய சட்டம் நம்ம ஆசீர்வதிக்கிறது. சோ தேவனுடைய சட்டம் இயேசு கிறிஸ்து மூலமாய் என்னையும் உங்களையும் நிரபராதியாக விடுதலை ஆக்குறது, நம்ம நீதிமான் ஆக்குறது. சோ அந்த அடிப்படையில தான் யோசேப்பு பாருங்க, பெஞ்சமின் வந்து பேசப்படாத இருந்தவன். ஆனா யோசேப்பு பெஞ்சமினுடைய பேரை கிருபையின் சந்ததியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் 5 மடங்காக கிருபையின் ஆசீர்வாதமாக பெஞ்சமினுக்கு போயிடுச்சு. ஆமென். சோ இது மிக முக்கியமான, நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய சத்தியம். இது மறைக்கப்பட்ட சத்தியம். ஆனா இதுதான் இப்ப உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஆமீன். மற்றது இன்னொரு காரியம், பெஞ்சமின் பிறந்த உடனே தாய் ராகேல் என்ன பேர் வச்சான்? பெனியோனி என்றுதான் பேர் வச்சது. அது என்ன அர்த்தம்? பென் ஓனி. பென் என்று சொன்னா மகன், ஓனி என்று சொன்னா அர்த்தம் வந்து சரோ, கஷ்டத்தில் பெற்றெடுத்தது. அப்ப யோசேப்புக்கு ராகேல் பேர்வை கேட்க யாக்கோபு ஒன்றுமே பேசல, யாக்கோபு ஒன்றுமே சொல்லல. யோசேப்பு சரியான பேர். ஆனா பெஞ்சமின் பிறக்கேக்க தாய் நான் கஷ்டத்தில் பெற்றெடுத்தேன் என்ற பேரைத்தான் பெனியோனி என்று வச்சது. பைபிள்ல இருக்கிறதான் நான் சொல்றேன். ஆனா தகப்பன் சொன்னார், இல்ல
இது பெனியோனி அல்ல, இது பெஞ்சமீன். பெஞ்சமீனுக்கு அர்த்தம் என்ன? தேவனுடைய வலது கரம். சோ எத்தனை பேருக்கு தெரியும் நானும் நீங்களும் அவருடைய வலது கரம், அவருடைய வலது பார்சத்தில் உட்காருகிறோம். சோ சிந்திச்சு பாருங்க, நாம அவருடைய வலது பார்சத்துல உட்கார்ற கிருபையின் சந்ததி, தேவனால் பெற்றெடுக்கப்பட்ட சந்ததி, அவருடைய கிருபையினால் பெற்றெடுக்கப்பட்ட சந்ததி. சோ இன்னும் இதை மெருகூட்டுறதுக்காக தான் நான் இன்றைக்கு கொண்டு வர போற சப்ஜெக்ட். இதெல்லாம் நான் பேசுறதுக்கு ரெடியாக வரேன். நீங்க கேட்ட கேள்வி பெஞ்சமின் அல்லது பெனியோனின் அல்லது இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னா, நானும் நீங்களும் தேவனால் பிறந்த அவருடைய வலது பாரசம், வலது கரம். ஆமேன். கிருபையின் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, பாதுகாக்கப்படுற சந்ததி, இந்த பூமியில பாதுகாக்கப்படுற சந்ததி நாம. ஏன்னா எங்களுக்கென்று டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். எங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இதை புரிஞ்சு கொண்டவர்கள், நம்புறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமேன். நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு மீதியான நாம இதோட சேர்ந்ததான் நாம பார்க்க போற காரியங்கள். நாம ஜெபம் பண்ணி நாம அவருடைய வார்த்தையை தியானிப்போம். தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட நீங்க பேசுற தகப்பன், அதற்காக நன்றி. எங்களோட இருதயங்கள், எங்களோட சிந்தனைகளை நீங்க உருவாக்குற நீங்க. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நாங்க உங்களால நேசிக்கப்பட்ட, தெரிஞ்சு கொண்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த பூமியில நாம இருக்கிறதுக்காக நாம நன்றி செலுத்துறோம். உங்களுடைய பாதுகாப்புக்குள்ள, உங்களுடைய அரவணைப்புல, உங்களுக்கு அருகாமையில, உங்களுக்குள்ள நாம் இருக்கிறதுக்காக நாம நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்றேன். ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தியங்களை, உங்களுடைய ரகசியங்கள் அறிஞ்சு கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும், உண்டாகட்டும் இயேசுவே. நன்றி தகப்பனே. உங்களோட பேச்சை கேட்கிற பொழுது ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு அன்பு உங்கள் மேல உண்டாகட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சோ இவ்வளவு ஸ்டோரியும் நீங்க பார்த்துட்டீங்க, ரைட்? கேட்டுட்டீங்க. சோ இன்னும் அடுத்த ஒரு சப்ஜெக்டுக்கு, அதாவது அதே யோசேப்பினுடைய ஸ்டோரியில இந்த இடத்துக்கு நான் இதுவரைக்கும் போகல. சோ அந்த இடத்துக்கு தான் நாம பைபிள்ல போறோம். இவ்வளவு ஸ்டோரியும் உங்களுக்கு தெரியும். அதாவது யோசேப்பு மேஜையில எல்லாரையும் உட்கார வச்சு, தன்னுடைய 10 சகோதரனோட பெஞ்சமீனை உட்கார வச்சு அங்க உணவு பரிமாறுற பொழுது யோசேப்புக்கு மற்றவர்களை விட 5 மடங்கு அதிகமா, பெஞ்சமினுக்கு 5 மடங்கு அதிகமா கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர்கள் போகிற பொழுது அவனுக்கு 5 மடங்கு அதிகமான ஆடைகள் கொடுக்கப்பட்டது, ரைட்? அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் 45 எஸ், ஆதியாகமம் 45 இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்டா. ஒன் செகண்ட். 10:11. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய்
நீங்கள் சீக்கிரமாய் 9வது வசனம், நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். சாரி, இது அந்த யோசேப்பு பெஞ்சமினை கண்ட பிறகு அல்ல, அதுக்கு முதல் நடந்தது. ஆனா இந்த அதிகாரத்தை, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அழுத்தி எப்பவும் நான் சொன்னதில்லை, அதைத்தான் நான் சொல்லவா. ரைட்? நீரும் உம்முடைய பிள்ளைகளும். வடிவா தியானிச்சு பாருங்க, வடிவா வாசிங்க இந்த வார்த்தைகளை. நீரும் உம்முடைய பிள்ளைகளும். ஆறு, யோசேப்பு மற்ற சகோதரர்கள் அனுப்பி தகப்பனிடத்துல போய் நீ இப்படி சொல்லு என்று யோசேப்பு சொல்ற. சோ அத இயேசு கிறிஸ்து சொல்றதுன்னு வைங்க. இயேசு கிறிஸ்து சொல்ற, நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். குமாரனாகிய இயேசு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியும் யோசேப்பு இங்க இயேசுவை பிரதிபலிக்கிறார்? ஆமென். சோ எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு இந்த பூமியில இருக்க எத்தனையோ தடவை சொன்னார், என்னிடம் சமீபமாய் வாருங்கள், என்கிட்டே வாருங்கள், என்னிடத்தில் சேருங்கள். ரைட்? சோ இங்க யோசேப்பு சொல்றான், நீங்க சீக்கிரமாய் என்ன செய்யுங்க, அங்க போய் நீங்க போய் சொல்லுங்க, தாமதிக்க வேண்டாம், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம், நீரும் உம்முடைய பிள்ளைகளும். சோ அதனாலதான் நான் எப்பவும் திரும்ப சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது அது எங்களோட தனிய போற காரியம் அல்ல. சோ இங்க யாக்கோபு சொல்ல, நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். இந்த கோசேன் என்றதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா கோசேன் என்கிறதுக்கு அர்த்தம் ட்ரோ நியர் டு மீ, என்கிட்டே வாருங்கள், என் அருகில் இருங்கள். அப்ப இயேசு சொல்றது எல்லாமே நீ என் அருகில் இருங்கள். ரைட்? அப்ப ஏன் இந்த கோசேன் நாட்டில் அவர் இருக்க சொல்ற? அந்த நாடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏற்கனவே யோசேப்பின் மூடாக அந்த நாடு தானியங்கள் நிறைஞ்ச நாடாக அது என்னவா இருந்தது? ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. பஞ்சம் வெறும் என்று சொல்லி அது ஏற்கனவே தயாராக்கப்பட்டிருந்தது. சோ அப்பதான் சொல்றான், தகப்பனே நீர் இங்கே வாரும், உமக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வாரும், நான் அங்கே உங்களை பராமரிப்பேன். சோ எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு நமக்காக ஏற்கனவே எல்லாத்தையும் தயார்படுத்திட்டார். சோ அதனாலதான் இயேசு சொன்னார், என்கிட்டே வாருங்கள், என் அண்டை வாருங்கள். சோ எத்தனை பேருக்கு தெரியும் நாம இப்ப அவருக்குள், அவர் அண்டை இருக்கின்றோம். சோ இது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ காலமாக, ஆதி காலமாக இயேசு கிறிஸ்துவால் என்ன நடக்க போகின்றது என்பது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு.
ஆமென். இயேசு கிறிஸ்துவத்துல வரைக்க இந்த வறுமை என்று சொல்லப்படுறது அநேக அர்த்தங்களை கொண்டு வரஸ். இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலக மக்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில வறுமை இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில அவர்களுக்கு சத்தியம் தெரியாதபடியால அவரோட ஆவி முதலாவது வறுமையா இருக்கிறது. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம் என்றா அவருடைய மகிமையை அவருடைய சத்தியத்தை புரிகிற பொழுது நாங்க ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம் நமக்குள்ள அதிகரிச்சு கொண்டு போகுது. ரைட். நீங்க சத்தியத்தை கேட்க 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 முன்னேறு காலம் நமக்கு நித்திய ஜீவனண்டா என்னன்னு தெரியாது. நித்திய ஜீவனண்டா நாம என்ன நினைச்சோம்? பரலோகம் போன பிறகு நாம கடவுளோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை. ஆனா இப்பதான் தெரியுது நித்திய ஜீவன்ன்றது அது இங்க இப்ப நமக்குள்ள, அதாவது பரிபூரணமான வாழ்க்கை. ஆமென். இங்கே வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூரணத்தை அனுபவிக்கிறதான விசுவாசத்தின் ஊடாக அனுபவிக்கிறதான வாழ்க்கை. சோ இன்னொரு வடிவில சொல்லப்படுது அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று. யோவான் 17 சொல்லப்படுது அவரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். சோ அப்ப என்ன, இது ஒரு ஐஸ்வர்யம், நமக்கு ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்துக்குள்ள எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கிறது. சோ அதனாலதான் இயேசு சொன்னார், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியையும் தேடுங்க. சோ அவருடைய ராஜ்யம் நம்முடைய கையில இருக்கு. பைபிள் சொல்லுது ராஜ்யம் உங்கள் கையில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் கையில் இருக்கிறது. சோ அப்ப தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. சோ அதுக்கு பாருங்க, இதற்குரிய இந்த நீதியினுடைய வெளிப்பாடு அங்க நோவாவுடைய காலத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், உலகம் வெள்ளத்தினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. நோவாவும் அவனுடைய குடும்பம் தவிர மிச்ச அத்தனை பேரும் உலகத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்றா உங்களால நம்ப முடியுமா? நம்மால நம்ப முடியுமா? சோ அப்ப உலகம் ஒரு மனுஷனை காத்து, அதாவது தேவன் ஒரு மனுஷனை காத்து, அந்த மனுஷன் ஊடாக அந்த குடும்பத்தை காத்து, ஜோடி ஜோடியாக மற்ற மிருகங்கள் பறவைகள் எல்லாத்தையும் காத்து மிச்ச எல்லாத்தையும் ஜலத்தினால் அழிச்சார் என்று சொன்னா, அப்ப இந்த நோவா காக்கப்படுறதுக்கு விசுவாசத்தினால் வந்த நீதிதான் காரணம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 11 எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தினால் வந்த நீதிக்கு நோவா சுதந்திரவாளியான. அப்ப சிந்திச்சு பாருங்க, விசுவாசத்தினால் வர்ற நீதிதான் நோவாவை காத்ததண்டா மிச்ச எல்லாரும் அழிக்கப்படுறதுக்கு காரணம் விசுவாசத்தால் வந்த நீதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதான. இவ்வளவு முக்கியம். நாம பேசுற சுவிசேஷம், நீங்க கேட்கிற சுவிசேஷம் எப்படி ஒரு மனுஷனோட உயிரை காக்கு தெரியுமா உங்களுக்கு? சரி, நான் வாட்சை காண்பிக்கிறேன் பாருங்க. இந்த அடிக்கடி நான் எடுத்த செய்தி. ஆனா இந்த ஒரு வசனத்தை வச்சு நாம என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் பாருங்க. நோவா அந்த காலத்துல தேவன் மனுஷனை உண்டாக்கினது, தான் சிருஷ்டித்த மனுஷன், தான் உண்டாக்கின மனுஷனை அழிக்க முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன? அவரிடத்துல இருந்த சுய நீதி. தேவனை தங்களுடைய மாம்சத்தின் கிரியையினால தேட நினைச்சஸ். இத இன்னைக்கு யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியுதா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் ஏமாற்றப்படுறார்கள், தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இந்த ஒரு வசனம் நமக்கு போதும். 7வது வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே, ரோமர் 11:7, நோவா தற்காலத்தில் காணாதவை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம்
அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியான. அப்ப நோவா இந்த உலகத்துல மனுஷன் எல்லாம் சீர்கெட்டு போயிட்டாரு. தேவனுடைய இருதயத்தை புரியல, கடவுளுடைய இருதயத்தை அவர்களால் புரிய முடியல. விசுவாசத்தினால மட்டும்தான் நீதிமான் ஆகலாம் என்கின்ற வேதத்தை மறந்துட்டார். அதான் நான் போன முறை சொன்னேனே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், வேதத்தை படிக்கிறவன் அல்ல, வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். கர்த்தருடைய வேதம் ஆதியாமத்திலிருந்து சொல்லப்படுது. விசுவாசத்தினால் மட்டும்தான் நாம தேவனோட சேர முடியும், நீதிமானாக முடியும். இதுதான் வேதம். அந்த மாத்திரை போடுறது போல இரவொருக்கா பைபிளை படிச்சு விடியோருக்கா பைபிளை படிச்சா நாம கர்த்தரால் நேசிக்கப்படுற ஜனம் என்று சொல்ற ஒரு மூட நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம பைபிளை படிக்கத்தான் வேணும். நானும் படிக்கிறேன், படிக்காம நான் பிரசங்கிக்க முடியாது. ஆனா வேதம் என்றா நமக்கு என்னென்று தெரியும். கர்த்தருடைய வேதம், அவருடைய சத்தியம், அவருடைய சட்டம் என்ன, அவருடைய what is the law of the God, அவருடைய லோ என்னன்னு சொன்னா இதுதான் லோ. விசுவாசத்தினால் மனுஷன் மட்டும்தான் நீதிமானாகலாம். அப்ப நோவாவுடைய காலத்துல எல்லாரும் சீர்கெட்டு போயிட்டாரு. மதம் இருந்ததா? இருந்தது. ஜனங்கள் இருந்தார்களா? இருந்தது. அப்ப என்ன தப்பு பண்ணினார்கள்டா, விசுவாசத்தால் வர்ற நீதிக்கு தங்களை கீழ்ப்படுத்தல. விசுவாசத்தினால் வந்த நீதி மற்றவரிடத்துல இல்லாதபடியால தான் அவ்வளவு பேரும் வெள்ளத்தில் அடிக்கப்பட்டார். இன்றைக்கும் கூட உலகத்துல ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு இப்ப உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு. This is ongoing process. இது நடந்துருக்கிற ஒரு ப்ரோசஸ். இதுக்கு இல்ல, இந்த வெள்ளத்துக்கு இல்ல, நாங்களும் அடிபடாம இருக்கணும்டா விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு நாம் என்ன செய்யணும்? எப்பவும் நம்முடைய சிந்தனை இருந்துட்டே இருக்கணும், அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். இதனாலதான் பாருங்க, விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியான. அப்ப இங்க யாரு? நோவா, ஒரு மனுஷன் நோவா. அப்ப நோவாவுக்கு இருந்த மனைவி, பிள்ளைகள் காக்கப்படுறார். நோவாவுடைய மனைவி விசுவாசிச்ச நீங்க சொல்லப்படல. நோவாவுடைய பிள்ளைகள் விசுவாசிச்சதாக சொல்லப்படல. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கலாம், சத்தியம் விளங்காத பிள்ளைகளா இருக்கலாம், உலகத்தோட கரைப்பட்ட பிள்ளைகளா இருக்கலாம். நான் இன்றைக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தில் இருக்கிறேனோ, காக்கப்படுறேனோ, நாம விசுவாசிக்கிற விசுவாசம் நம்முடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் அதை பாதுகாக்கும். அதான் பைபிள் சொல்லுது, நம் பக்கத்துல 1000 பேரும் விழுந்தாலும் நம் வலது பக்கத்துல 16,000 பேர் ஒன்றும் நம்ம என்ன செய்யாதான், சேதப்படுத்தாது. காரணம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அது யார சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமை நிழலில். அப்பவே சொல்லப்பட்டது, கிறிஸ்து எப்படி பெஞ்சமீனை தனக்குள்ள கொண்டு வந்தாரோ, எப்படி நோவாவை தன் பேழைக்குள்ள கொண்டு வந்தாரோ, எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு விசுவாசிக்கிற ஜனங்களை தனக்குள்ள கொண்டு வந்து அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ப்ரொவிஷன், அவருடைய வழங்குதல், அவருடைய கொடுப்பனவு எல்லாமே கிறிஸ்துவுக்குள் நமக்கு அது ஏற்கனவே எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஆமென். அப்ப இங்க யோசேப்பு என்ன சொல்றார்? நீங்க வந்து இந்த நாட்டில் இருங்க, எனக்கு கிட்ட இருங்க, நான் உங்களை பராமரிப்பேன். அது ஏற்கனவே தானியங்களால் நிறைக்கப்பட்ட இடம், உங்களுக்கு வறுமை வராஸ்.
உங்களுக்கு வறுமை வராத படிக்கு என்று சொல்றார் யோசேப். சோ அதனாலதான் இயேசு இப்ப நம்மை அழைக்கிறார், நம்ம சொல்றாரு. இயேசுன்ற அழைப்பு நாம நம்முடைய கிரியையினால அங்க போய் சேர முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சார். யோசேப் தன்னுடைய தகப்பனுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, சகோதரனுக்காக அவன் எல்லாத்தையும் என்ன செய்யறான்? செய்து முடிச்சிட்டான். அப்ப சொல்றான், நீங்க கிட்ட வாங்க, இந்த இந்த கோசை நாட்டுல இருங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன், நான் உங்களை வறுமையை போக்குறேன். ஆமென். நீ பஞ்சமா இருக்க மாட்டீங்க என்று சொல்லி யோசேப்பு ஜனங்களை கூப்பிடு, தன்னுடைய சகோதரனை கூப்பிடுறான், தன்னுடைய தகப்பனை கூப்பிடுறான். சோ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒன்று. சோ அதைத்தான் நியாயப்பிரமாணம் சொல்லப்படுது. நான் ஒருவரே கடவுள். சோ பல காலமாக எனக்கு இதனுடைய அர்த்தம் புரியாம இருந்து, நான் ஒருவனே கடவுள், நான் ஒருவரே கடவுள் என்ற நாங்கள் கூடுதலாக விளங்கிக் கொள்றது என்ன? மற்ற எல்லாம் கடவுள் இல்ல, இயேசு ஒருவர் தான் கடவுள் என்று. அது உண்மைதான். ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்க போய்க்க, நாம ஒரு கடவுள், நாங்க மூவரும் ஒன்றுதான், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. we are one என்று சொல்லப்படுது. அதான் அங்க சொல்லப்படுது, நான் ஒரு கடவுள். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இதை மூவரும் சொல்லப்பட்டிருந்தாலும் மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். சோ அதே போல யோசேப்பு சொல்றார், யாக்கோப நீர் எனக்கு அருகில் இரும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் ஒன்று. அதோட நாமும் அவருடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். சோ நாம ஏற்கனவே அவருக்கிட்ட நாம கொண்டு போகப்பட்டுட்டோம். சோ எப்படி யோசேப்பு இங்க கோசை நாட்டுல கொண்டு வரப்பட்டானோ, கோசை நாட்டுல கொண்டு வந்து தன்னுடைய சகோதரர்களை வச்சாரோ, அதே போல நாங்களும் இயேசு கிறிஸ்து மூலமாக அவருக்கு அருகாமை கொண்டு போகப்பட்டோம். சோ அதனால உங்களுடைய நம்பிக்கை இருக்கணும், நாங்க அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அன்பு, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய குறையாமை இதுகளுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஏனண்டா அவர் கூப்பிடைக்கு என்ன சொல்றாரு? ஆதியாம் வாசிச்சு பாருங்க திரும்ப ஒரு விசை. நீங்கள் சீக்கிரமா என் தாம்படத்தை போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியா வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசை நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். ஆமென். இயேசுன்னு சொல்ற, நீங்க என் சமீபத்தில் எப்பவும் இருக்கலாம். ஆமென். நீங்க எப்பவும் இருக்கலாம். ஏண்டா அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டார். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனை யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்க. ஆமென். சோ இப்ப கோசை என்ன? என் கிட்டே வாரும், ட்ரோ நியர் டு மீ. நீங்க கூகுள்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வாட் இஸ் கோசேன் மீனிங். ட்ரோ நியர் டு மீ. ஆமென். இன்னொரு அதிகாரத்தை வாசிக்க போறோம். யாத்ராமோ 8. இந்த யாத்ராமம் 8 இதெல்லாம் யோசேப்புக்கு பிறகு நடந்த காரியத்தை பாருங்க. பத்துல இருந்து வாசிக்கிறேன். ரைட். சாரி.
21வது வசனம் தெரியும். மோசே போய் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாம் ஊடாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜனங்களை ஆண்டவர் மீட்க போறார். ரைட்? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ஜனங்களை எங்க மீட்க போறார். அப்ப மோசே அவர் என்ன செய்யறார்? அனுப்புறார். அப்ப அங்க பார்வோன் என்ன செய்யல? விடையில. அப்ப இங்க 21வது வசனம், என் ஜனங்களை போக விடாயாகில், என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். ஏத்தியர் வீடுகளும் அவள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன். இன்றைக்கு இந்த சத்தியத்தை சரியா புரிஞ்சு கொண்டீங்கண்டா, நீங்க யாரு, இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன நடந்து முடிந்தது, உங்களுடைய இருப்பிடம் எங்க என்று சுவிசேஷத்தை நீங்க முழுமையாக முழு இருதயத்தோட ஏற்றுக்கொள்ளிக்க ஆண்டவர் அன்றைக்கே சொல்லிட்டார், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன். பைபிள் த்ரூ அவுட்லி, முழு பைபிள்ல நீங்க ஆதியாமத்தில இந்த வாசிக்க ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கும் உலக ஜனத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிச்சு கொண்டே வந்தார். ஸ்டார்ட்ல இருந்தே காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையில வித்தியாசத்தை காண்பிச்சார். காயின் விசுவாசத்தினால் வந்த நீதியை காயின் நிராகரிச்சான். ஆபேல் விசுவாசத்தினால் வந்த நீதிக்கு ஆபேல் தன்னை கீழ்ப்படுத்தினபடியால ஆபேல் சந்ததி இயேசுவின் சந்ததியாக வந்துட்டே இருந்துச்சு. சோ உலகத்துல ஒட்டுமொத்த மக்களையும் ஆண்டவர் அழிக்க முடிவு செய்தாலும் நோவாவின் கண்களில கிருபை கிடைச்சஸ். சோ இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய கிருபையினாலதான் வாழலாம், வேற வழியே இல்லை. பாருங்க, முழு சனத்தையும் அழிக்கையும் தனக்கென்ற ஒரு சந்ததியை அவர் உருவாக்க விசுவாசத்தினால் வருகிற நீதிய உடைய சந்ததியை தான் அங்க உருவாக்குறார். ஆமென். சோ அந்த சந்ததி தான் என்றைக்கும் நிலைச்சிருக்கு. அந்த சந்ததி தான் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததியை அவர் வேறு பிரிச்சு காண்பிப்பார் என்ற வாக்கு தத்தத்தை எங்க கொடுத்திருக்கிறார். சோ அதனாலதான் கிறிஸ்தவர்களே, நானும் நீங்களும் விசுவாசத்தினால் வர்ற நீதியில நாம வளர்ற பொழுதுதான் நாம வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக, என்றைக்கும் எங்கட தொட்டியில ஆசீர்வாதம் குறைவுபடாததாக, என்றைக்கும் அவர் நம்ம பராமரிக்கிற ஒரு கடவுளாக, என்றைக்கும் அவருடைய ஐஸ்வர்யம் நிறைஞ்ச, இளையகுமாரன் சொன்னார், என்னுடைய அப்பாவுடைய வீட்டிலேயோ மிகுதியான ஆகாரம் இருக்கிறது. சோ அவருடைய வீட்டுல ஆகாரம் என்றைக்கும் குறைவதில்லை, அவருடைய வீட்டுல என்றைக்கும் பஞ்சம் இல்லை. யோசேப்பு உயர்த்தப்பட்டான், அவனுக்கு பஞ்சமே இல்லை. அவன் சொன்னான், கோசேன் நாட்டுல வாங்க, அங்க பஞ்சம் இல்லை. ஏன்? அது நான் ஆசீர்வதிக்கப்பட்டது. சோ பாத்தீங்கன்னு சொன்னா இது மிக மிக முக்கியமான சத்தியங்கள். இதுல நாம ஊறணும், இதுல எங்களுடைய இருதயம் ஊறணும், இதுல நாம பேசணும். ஆமேன். நாம இதுல ஊறி பேசணும். பாருங்க, இப்ப இந்த ஜனங்களை அவர் கூட்டியிருக்கிறதுக்கு இந்த ஜனமா காரணம். இப்ப இந்த அடிமைப்பட்டிருக்கு ஜனம், ரைட்? எகிப்துல அடிமைப்பட்டிருக்கு. எகிப்தியர்கள் வச்சு இந்த இஸ்ரவேல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமையாக வாழ்ந்தார்.
சோ இவர்கள் இயேசு வந்த ஆரண்டு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இவர்கள் கடவுளை கும்பிட்டார்களான்னு தெரியாது, இல்லது எந்த கடவுளை வச்சு கும்பிட்டார்கள்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள் கொண்டு போவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை, அவர் கொடுத்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்றுதான் பைபிள் சொல்லுது. சோ அவர்களை மீட்கிறதுக்கு மோசே அனுப்பிதான் இந்த காரியத்தை சொல்றார். அப்ப சொல்ல என்ன சொல்றார் பாருங்க, எவ்வளவுக்கு அவர்கள் அடிமையா இருந்தும், எவர்களுக்கு அவர்கள் கர்த்தரை தேடாம இருந்தும் கூட ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்களை, ஆபிரகாமுடைய ஜனங்களை என் ஜனம் என்று சொல்றார். இத்தனைக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள்? எகிப்தில் அவர்கள் கல்லுடை கேட்க என்ன செய்தார்கள்? ஒன்றும் செய்யல. ஆனா ஒன்றே ஒன்று, கடவுள் அவர்களை நேசிச்சார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். சோ இதுதான் அவர் சிருஷ்டிச்ச ஜனங்கள். இன்னைக்கு கர்த்தர் மனுஷனை ஆதியாமத்துல ஏதேன் தோட்டத்துல சிருஷ்டிக்க மனுஷனுடைய கிரியைகளினால மனுஷனை சிருஷ்டிக்கல, மனுஷன் நல்லவன் என்றதுக்காக மனுஷனை சிருஷ்டிக்கல, அல்லது மனுஷன் செய்த ஒன்றில் அவர் தன்னுடைய கிருபையினால மனுஷனை முதல் மனுஷனை சிருஷ்டித்தார். அதனாலதான் அவர் விஷனமடைந்தார் மனுஷனை பார்த்து. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து விசனம் அடைகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம் அவருடைய கிருபையை மறக்கிற பொழுது. அதான் பைபிள் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானார் யாவரும் கிருபையை விட்டு விழுந்து கிறிஸ்துவை விட்டு பிரிந்தார்கள். நாம இன்றைக்கும் நாம கிருபையை மறந்தோம் என்று சொன்னா எங்கட கண் குருடாயிரும். நான் மறுபடி பிறந்தது, அவரால் இப்ப நேசிக்கப்படுறது, நான் இனி நாளைக்கு ஆசீர்வதிக்க போறது, என்னுடைய கட்டுக்கள் அவள போறது, எல்லாமே சகலதுமே அவருடைய கிருபை. அது இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையில அவர் சகல வெற்றியையும் சிறந்தார் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அப்ப இவர் மோசே அனுப்பி சொல்றார், என் ஜனங்களை போகா விடாயாகில், என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். ஏத்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். இன்றைக்கு உலகம் நிறையும், இருள் சூழும், யுத்தங்களையும் அவனுடைய செய்திகளை நீங்க கேள்விப்படுவீங்க. பாதைகளும் கொள்ளைகளும் உலகத்தை ஆளும். முந்தி இருந்த உலகத்தை மாறி இப்பத்த உலகம் இல்லை, திகில் மூட்டுகிற ஒரு உலகம், புதிய புதிய கதை. இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் நடக்குமா என்று பிரமிக்கிற அளவுக்கு உலகம் வேறொரு திசையை நோக்கி, வேறொரு பாரத்தை நோக்கி, வேறொரு இருளை நோக்கி, வேறொரு பிரச்சனைகளை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கு. சோ 22ஆம் வசனம், பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை. அன்றைக்கு பூமியின் நடுவில், இன்றைக்கும் பூமியின் நடுவில் இயேசு வாசமா இருக்கிற. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில், கோசேன் என்றா என்ன அர்த்தம்? அவருக்கு கிட்ட, அவருக்கு அருகாமை. எத்தனை பேர் நீங்க அவருடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆமென். இப்ப நாம கோசேன் நாட்டுல தான் இருக்கிறோம், பிதாவுடைய வலது பார்சத்துல தான் இருக்கிறோம், அவருடைய அருகில தான் இருக்கிறோம். இந்த சிந்தனை, இந்த மோட்டிவேஷன் உங்களோட லைஃப ஃபுல்லாக மாற்றும். என் ஜனங்களுக்கும்
சாரி, கோசேன் நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி, சோ நாம ஒரு விசேஷித்த ஒரு இடத்தில் இருக்கிறோம். நாம் உலகத்தில் இருந்தாலும் நாம விசேஷித்த இடம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட, ஆமென், நாம நித்திய ஜீவன், நித்திய உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை, ஆமென். சோ இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட, சோ அதனால விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்படி செய்வேன். இந்த அடையாளம், இந்த வித்தியாசத்தை உண்டாக்குறதான இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுன்ற. ஆமென். இது அவருடைய அடையாளம். தெரியுமா? ஒருவர் இயேசுவுக்குள் இருக்கிறவனுடைய அடையாளம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அடையாளம். சோ அதனால நீங்க இப்ப குற்ற உணர்வு கொள்ளக்கூடாது. அப்ப நான் இயேசுவுக்கு இல்லையா? நாம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு வளர்றோம். நாம வளர 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 அறிவு நமக்குள்ள பிறக்க எங்களுடைய மனக்கண்கள் திறக்க நமக்குள்ள இருக்கிற பிசாசனுடைய, சாத்தானுடைய, இருளினுடைய காரியங்கள் ஒன்றொன்றாக புறப்பட்டு வெளியில போகும். சிலர் நினைக்கலாம், எனக்கு எடுத்த உடனே இல்ல, நீங்க சில காரியங்களை, சத்தியங்களை புரிய அதான் பைபிள் சொல்லுது, என்ன, அரண்களை நிர்மூலமாக்குகிற, அது அரண்களை நிர்மூலமாக்குறதுதான் நாம் அறிகிற அறிவு. கர்த்தருக்குள் எங்களுக்கு வருகிற அறிவுதான் அரண்களை நிர்மூலமாக்குகிற. எங்களுக்கு அந்த முழு அறிவு வேற 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 நாங்க என்ன செய்யப்படுறோம்? விடுதலையாகி நாங்க இன்னும் இருள ஷைன் பண்றோம். இருள நாம என்ன செய்யறோம்? ஷைன் பண்றோம். அந்த ஒரு காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து உருவாக்கி இருக்கிறார். சோ என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். ஆமென். சோ எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எத்தனை பேருடைய இருதயம், உங்களோட சிந்தனை இந்த சத்தியத்தில் இருக்கிறது? எத்தனை பேர் நீங்க அவருடைய உண்மைகளினால உங்களுடைய இருதயத்தை வளர்த்துக் கொள்ள விரும்புறீங்க? இது அவருடைய உண்மை மாத்திரமல்ல, நம்முடைய உண்மையும் கூட. நாம சிருஷிக்கப்பட்டதே அவருடைய ஜீவனுக்குள்ள வாழும்படியாதான். ஆமென். அவருடைய ஜீவன்ல நாம வாழும்படியாதான் நாம சிருஷிக்கப்பட்டது. சோ இன்றைக்கு இந்த ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இளம் சந்ததிகள்லாம் பாருங்க, பெஞ்சமின் சந்ததி என்று நான் சொன்னேன். சோ இங்கதான் ஆண்டவர் தனக்கு சந்ததிகளை உருவாகி கொண்டு இருக்கிறார். இந்த இளம் சந்ததிகள் ஆண்டவருடைய கிருபையை புரிஞ்சு கொண்டு போற காலம் வந்திருக்கு. ஆமென். இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ற காலம் வருகிறது. ஏன்னா ஆண்டவர் அந்த ஜெனரேஷனை உருவாக்குறார். சோ அவருடைய தீர்க்கதரிசனங்கள் அப்படியாக இருக்குது, நிறைவேறுது. நாம் அவருடைய கிருபையை காண்கிறோம், நித்திய ஜீவனை காண்கிறோம், ஆசீர்வாதங்களை காண்கின்றோம், அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், சுதந்திரிக்கிறோம்,
ஜனங்கள் இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னொரு பக்கத்துல அனைவருடைய கண்கள் குருடாய் கொண்டு போறது. சோ இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்க முடியாம, அவர் எங்களை மன்னிச்சதையும், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதையும், அவர் நம்ம முழுமையாக்கினதையும் இவைகளை பார்த்து கொள்ள முடியாம அனைவருடைய கண்கள் குருடாய் கொண்டு போகுது. இதுவும் நடக்குது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கத்துல தேவனுடைய இளம் சந்ததிகள், பெஞ்சமினுடைய சந்ததிகள் அவருடைய கிருபையை பெற்றொண்டே போறான். சோ நீங்களும் குருடி போனவர்களாக இல்லாதபடிக்கு நீங்களும் என்ன செய்யுங்க? அவருடைய கிருபையில பலப்பட்டு வளர்ந்துட்டு போங்க. ஆமென். இங்க பாருங்க, ஒன்று பேதுரு நினைக்கிறேன். ஒன்று பேதுரு 2 பேதுரு 1:9 இருக்கலாம். எட்டாவது வசனத்தை பாருங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க விட்டாஸ். உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவருமாய் இருக்க ஒட்டாது. சோ அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில இல்லாத ஆக்கள் வீணரும் கனியற்றவர்களும் என்று பைபிள் சொல்லுது. திரும்ப சொல்றேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாஸ். சோ அப்ப என்ன சொல்ல வாங்க ஆவியானவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில நீங்க வளருங்கன்னு சொல்றேன். இதுக்கு எதிராக நீங்க ஒரு வீணராக கனியற்றோளாக இருக்க வேணாம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் செருகி போன குருடனாயிருக்கிறான். தான் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. எத்தனை பேர் நாம முற்றுமுழுதாக அவருடைய ஒற்றைய பலியினால நாம என்றென்றைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சோ இத மறந்து அநேகர் கண் செருகி போனார்கள் என்று சொல்லப்படும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசுற விதம் புரியுதுங்க? எப்ப நாம இயேசு கிறிஸ்துவால பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு நாம் அவருக்குள் நீதிமானாக்கப்பட்டதை நாம மறந்து கண் சருகி போன குருடராக போறோமோ, நமக்கு எல்லாமே குருடாத்தான் தெரியும். நமக்கு எல்லாமே ஆசீர்வதிக்கப்படாதான் தெரியும். அதுக்கு பிறகு நம்முடைய ஜெபம் எல்லாமே பழைய கிழவி திரவடி கதவண்ட மாதிரிதான் இருக்கும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் மாறிடும். புதிய உடன்படிக்கைக்குரிய ஜெபம் இருக்காது. ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டதுக்குரிய ஜெபம் இருக்காது. ஏற்கனவே நாம பாவங்களார கழுவப்பட்ட சத்தியம் இருக்காது. திரும்ப திரும்ப ஆண்டவரே என்ன மன்னியும், அதுலயே உங்களோட வாழ்நாள் முழுக்க போய் மன்னியும் ஆண்டவர் சொன்னா, நான் ஏற்கனவே சிலுவையில மறிச்சிட்டேன். இப்படித்தான் இன்றைக்கு அநேகர் தான் முன் செய்த பாவங்களை சுத்திகரிக்கப்பட்டதை, சரி இந்த முன் செய்த பாவங்களை அப்படியே விலக்கிட்டு
இந்த வசனத்தை படுங்க. தாம் சுத்திரிக்கப்பட்டதை மறந்து, அல்லது ரட்சிக்கப்பட்டதை மறந்து, அல்லது மன்னிக்கப்பட்டதை மறந்து, அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டதை மறந்து, அவருடைய பிள்ளையாக்கப்பட்டதை மறந்து, மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டதை மறந்து, அவருடைய சுதந்திர புத்திரராக அவருக்குள் நாம கொண்டு வரப்பட்டதை மறந்து, கோசேன் நாட்டில கொண்டு வரப்பட்டதை மறந்து, யோசேப்பால் நேசிக்கப்பட்டது போல நாமும் அவரால் நேசிக்கப்பட்டதை, கிருப மேல் கிருப பெற்றதை மறந்து கண் சொருகி போன குருடராக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். சோ இது இந்த வாழ்க்கை எங்க போய் முடியும்? கண் சருகி போன குருடரை போல நாமும் கிறிஸ்தவர்களா இருந்தா எங்களோட வாழ்க்கை எங்க போய் முடியும்? நம்ம சத்தியத்தை நமக்கு திரும்ப திரும்ப நினைப்பூட்டுறது யாரு? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் எப்படி நாம வாழ வேண்டும் என்று சொல்ற பரிசுத்தாவியானவர். அதுக்கு உலகத்துல ஸ்கூல்ஸ் இருக்கு, டீச்சிங் இருக்குது. பரிசுத்தாவிய தொழிற்பாடு என்ன? சத்தியங்களை நமக்கு என்ன செய்வாராம்? அறிவிப்பார். இந்த சத்தியத்தினோட அர்த்தம் கிருபை எங்களுக்கு வேறு ஊன்றப்படும். கிருபை வேறுன்ற பொழுது தான் நாம புதிய வாழ்க்கைக்குள்ள கடக்கிறோம். இயேசு நம்ம நேசிச்சபடியா, முதல் இயேசு நம்ம நேசிச்சபடியா நாம் பிறரை நேசிக்கிறோம். ஆனா பழைய உடன்படிக்கை உலகம் என்ன சொல்லுதுன்றா, நீங்க நேசிக்கிறதுனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இது கண் செருகி போன குருடர்களுடைய பேச்சு. அத நான் சொன்னேன். திரும்ப நம்முடைய காது நம்ம அடைச்சோமானா, நம்ம சத்தியத்தை விட்டு வெளியில போன உடனே ஜென்ம சுபாவத்துக்குரிய குணாதிசயம் நமக்கு வரும். ஆனா நமக்கு தெரியாது நாம விழுந்துட்டோம். சோ ஜென்ம சுபாவம் என்ன? ஜென்ம சுபாவம் என்ன? ஆதாம் ஏவாள் ஊடாக கடத்தப்பட்ட ரைட். அந்த ஜென்ம சுபாவம் என்ன? நாம நேசிச்சா கர்த்தர் நம்ம நேசிப்பார். நாம செய்தா அவர் நமக்கு செய்வார். நாம கொடுத்தா அவர் நமக்கு கொடுப்பார். நாம ஒருவருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாட்டிக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இதுல எல்லாம் தப்பு கிடையாது. ஆனா இங்க இயேசு கிடையாது. அதான் பிரச்சனை. ஆனா சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து முதல் நம்மை நேசிச்சபடியால், கிறிஸ்து நம்ம சுத்திகரிச்சபடியா நாம் பரிசுத்தமா இருக்கிறோம். கிறிஸ்துவே எனக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று ஏன் வார்த்தை சொல்லுகிறது? ஏன் சுவிசேஷம் சொல்றது? ஏண்டா நாம செய்கிறதுனால பரிசுத்தத்தை பெற முடியாது, அல்லது நம்முடைய ஞானம் கிறிஸ்துவின் ஞானமா இருக்க முடியாது, அல்லது நம்முடைய செய்கைகள் நம்ம மீட்க முடியாது. சோ அதனாலதான் தேவ ஞானம் சொல்லுது, கிறிஸ்துவே எனக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவே எனக்கு மீட்பு, கிறிஸ்துவே எனக்கு ஞானம், கிறிஸ்துவே எனக்கு நீதி. 1 கொரிந்தியர் 1:30 சொல்லப்படுது. ஆமென். சோ இந்த சத்தியம் நம்ம என்ன செய்யுது? திடப்படுத்துது, உருவாக்குது. அவற்றை அன்பை புரியக்கதான், எல்லையில்லாத அன்பை புரியக்கதான், அந்த அன்பில் இருக்கிற வெளிப்பாடுதான் திரும்ப நம்ம இயேசுவை நேசிக்க பண்ணுது. அந்த அன்பில் இருக்கிற வெளிப்பாடுதான் இந்த கிருபையின் உபதேசத்தை நானும் சொல்றதுக்கு எனக்கு தூண்டுச்சு. சோ இதை சொன்னாத்தான் எனக்கு பரலோகம் கிடைக்கும் என்று நான் சொல்லல. இதை சொன்னாத்தான் இயேசு என்ன அதிகமா நேசிப்பார் என்று நான் சொல்லல.
இதை செய்தால்தான் எனக்கு பரலோகத்துல எல்லாரை விட பெரிய ஒரு இடம் கிடைக்கும் என்று நான் சொல்லல. இயேசுனுடைய அன்பை பார்த்து, அவருடைய கிருபையை பார்த்து, அவருடைய சுவிசேஷத்தை பார்த்து அதுக்குள்ள நாம மிரண்டு போனபடியால தான் நாம் என்ன செய்யறோம்? மற்றவர்களும் இந்த வெளிச்சத்துல வரணும், மற்றவர்களும் இந்த பலனை புரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி அவருடைய அன்பே எங்களை என்ன செய்யுது? மோட்டிவேட் பண்ணுது. சோ இதத்தான் பிதாவானவர், கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாரிடத்திலையும் எதிர்பார்க்க. பாருங்க 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆமென். நாம இடறி விழுவதில்லை. ஏன்னா நாம இருக்கிற ஸ்தலம் நமக்கு தெரியும். நாம எங்க கொண்டு வரப்பட்டோம், நாம யாரோட இருக்கிறோம், யாருடைய அருகாமையில் இருக்கிறோம். ஆமென். சோ இதை எப்படி கொண்டு வரப்பட்டோம்? ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ள வேர் முளைச்சிச்சு. அவருடைய கிருபை வேர் முளைக்காத எந்த ஒரு கிறிஸ்தவனும் இந்த பூமியில இடராமல் வாழ முடியாது. சோ நீங்களும் எந்த விஷயத்திலையும் நமக்குள்ள இருக்கிற வேர் என்னவா இருக்கணும்? அவருடைய கிருபை தான். ஆமேன். இயேசுதான். ஆமேன். இவர்கள் ஒருபோதும் இடறி விழுவதில்லை. ஏன்? இவர்களை பெற்றெடுத்தது யாரு? இவர்கள் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு பிறந்தவர்கள். இவர்களை பராமரிக்கிற பொறுப்பு யாரிடம்? கிறிஸ்துவினிடம். இந்த கிருபையும் பரிசுத்தாவையும் இவர்களோடு சேர்ந்தவர்களுடைய ராஜ்யம், அது தேவ தூதர்களா இருக்கலாம், எவர்களா இருக்கலாம், இவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. எல்லா சிருஷ்டிக்கும் மேலாக சிருஷ்டிக்கப்பட்ட விசேஷித்த ஒரு சிருஷ்டிப்பு தான் மனுஷன். அந்த மனுஷனை பராமரிக்கிறதுக்கு தான் சகல மிகுதியான சிருஷ்டிப்புகளும் பூமியில இருக்கிற என்பதை நீங்க எப்ப புரிஞ்சு சொல்றீங்களோ அன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில வேறொரு ஆசீர்வாதம். சோ அதுக்கு இன்னொரு வசனத்தை நாம எடுப்போம். மத்தேயு 6. Right. 23. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அது இருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். சோ இப்பதான் நாம கண் செருகி போனது அதை பற்றி பேசணும். சோ நம் கண் கெட்டதா இருந்தா, அல்லது குருடா இருந்தா, அல்லது பார்வை இல்லாம இருந்தா அது என்னவா இருக்கும்? சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். ரைட்? சோ அப்ப நம்மளோட கண் என்னவா இருக்கணும்? ஆவிக்குரிய ரீதியில அது நல்லதா இருக்கணும், கூர்மையா இருக்கணும். தேவன் சொன்ன வார்த்தைகள் நாம என்ன செய்யணும்? அந்த வெளிச்சத்துல நாம என்ன செய்யணும்? எங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ள. ஆமென். சோ இதுக்குத்தான் புதிய உடன்படிக்கையின் சத்தியம் நமக்கு தேவைப்படுது. அதுதான் சங்கீதத்துல சொல்றார், துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லாம சோ தேவ ஜனங்களுடைய ஆலோசனையில நீங்க நிக்கணும். ஏன்? தேவ ஜனங்கள் யாரு? அவருடைய புதிய உடன்படிக்கை கூடான சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன செய்வார்கள்? வழி நடத்துவார்கள். அந்த ஆலோசனை தான் நாம ஊன்ற கட்டும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா?
ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள், பச்சைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். என்றா அவைகளையும் என்றா வேற ஏதோ ஒன்றை அவர் பெருசாக பேசுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு நெருப்பில போடுற காட்டு புஷ்பம், காட்டு புல்லு, இவைகளையே அவர் உடுத்துவிக்கிறாராம். அவைகளையும் நான் உடுத்துவிக்கிறேன் என்றார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? சோ உலகத்தில் இருக்கிற சிருஷ்டிப்புக்குள்ளேயே நாம தான் விசேஷித்தவர்கள். எங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதான் அது. சோ நாம யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டோம்னா நாம அவருக்காக, அவருக்கென்று பிழைக்கும்படி என்றுதான் வசனம் சொல்லுது. அவருக்கென்று பிழைக்கும்படி, அவருக்கென்று பிழைக்கும்படி. ஆமேன். சோ அப்ப நாம ஒரு விசேஷித்தவர்கள். ஆமேன். அதனால அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? இப்ப பிழைக்க பண்ணிருக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. சோ அப்ப நாம அவருக்குள்ள நம்ம பிழைப்பூட்டப்பட்டிருக்கிறோம், பிழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம நான் கண் செருகி போகல, நாம கண் குருடல்ல. நாம இவைகளை நம்முடைய இருதய பலகையில, இன்னொன்று சொல்லப்படுது, நம்முடைய கழுத்துல மாலை போல அணிஞ்சு சொல்லி. ஆமென். சோ நாம் என்ன செய்வோம்? அவருடைய சத்தியத்தை நல்லாக அவருடைய அறிவில நல்லா வளரணும். ஆமேன். நம்ம அவருடைய வேதத்துல தியானமா இருப்போம், அவருடைய சத்தியத்துல தியானமா இருப்போம். ஆமேன். நாம் அவருடைய பிதாவின் வலது பார்சத்துல, அவருக்கு அருகாமையில யோசேப்பு என்ன சொல்றார்? நீங்க போய் கொண்டு வாங்க, பெஞ்சமினை கூட்டிட்டு வாங்க, இந்த கோசை நாட்டில நீங்க உட்காருங்க. இன்றைக்கு இயேசு பிதாவின் வலது பாரசத்துல போய் முதலாவது கூப்பிட்டது யார? பெஞ்சமின் கோத்திரத்தை, என்னையும் உங்களை, நானும் நீங்களும் அவருடைய வலது பாரசத்தில் உட்காருகிறோம். அவரால் நேசிக்கப்பட்டவர்கள், அவர் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்த அவருடைய முதல் பேரானவர்கள் நாம, அவருடைய உடன் சகோதரர்கள் என்று வேதம் சொல்லுது, அவருடைய சிநேகிதர்கள் என்று வேதம் சொல்லுது. அவரால் நேசிக்கப்பட்டவர்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவருடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறவர்கள். ஆமேன். சோ இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சலாக்கியம். இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சோ இதை விசுவாசிக்கிறதுக்கு நம்முடைய ஆவியில என்ன வேணும்? எளிமை வேணும். நாம் ஒரு மதத்தவர்களாக அல்லது மாம்சத்தின் கிரியையினால நீதிமான்கிறவர்களாக நம்முடைய செய்கைகளூடாக அவரிடத்தில் சேர நினைக்கிறவர்கள், இவர்கள் ஆவியில எளிமையா இருக்க முடியாது. அவர்களுக்கு பெருமை இருக்கு. சோ இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களா இருக்கிறதே அவர்களுக்கு பெருமையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துலதான் நாம் இருக்கு. சோ அது ஜீவனத்தின் பெருமை என்று பைபிள் சொல்லுது. கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால் பெருமை, ஒரு சபையில இருக்கிறதுனால் பெருமை, ஒரு பாஸ்டரா இருக்கிறதுனால் பெருமை, ஒரு மூப்பரா இருக்கிறதுனால பெருமை, ஒரு வர்ஷிப் லீடரா இருக்கிறதுனால் பெருமை, ஒருவர் உபவாச கூட்டத்துக்கு போறதுனால் பெருமை, ஒருவர் ஜெபிக்கிறதுனால் பெருமை. இதெல்லாம் ஜீவனத்தின் பெருமை. நானும் நீங்களும் கிருபையில வேரூன்றப்பட்டவர்களா இருந்தா எங்களுக்கு இந்த ஒற்று பெருமையும் இருக்காது. நான் ஜெபிக்கிறதே
இயேசு நமக்குள்ள செய்து முடிச்ச அடித்தளத்தில் இருந்துதான் நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறதுனால கடவுளோட காரியத்தை செய்யல. அப்படி செய்வாரா இருந்தா அவருக்கு நான் ஆலோசனை கர்த்தரா மாறிடுவேன். நான் பிறக்க முதலே, நான் ஜெபிக்க முதலே அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே சிலுவையில அவர் போய் சேர்ந்துட்டார். அவருடைய அன்பு அங்க சிலுவைக்கு போயிடுச்சு. நீங்க நேசிக்க முதலே, நீங்க ஜபிக்க முதலே, நீங்க அவருக்கு ஒரு 5 பெனி கொடுக்க முதலே இயேசு பாவிகளுக்காக சிலுவையில தொங்குற தீர்மானம் போயிட்டு. ஆமென். நாம் பாவிகளா இருக்கைக்கே அவர் நம்மையில வச்ச அன்பு வெளிப்பட்டது. நாம் பாவிகளா இருக்கைக்கு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்றுதான் வேதம் சொல்லுது. ஆமென். சோ நாம அவருடைய அன்பை புரிஞ்சு கொண்டபடியாலதான் அவருடைய ரட்சிப்பை நாம புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். அவருடைய ரட்சிப்பு எப்படி உருவாகுது? நமக்குள்ள அந்த அடித்தளம் இருக்குதா? நமக்குள்ள அந்த வேர் ஊன்றப்பட்டிருக்கா? ஆமென். நமக்குள்ள அந்த அடித்தளம் இருக்குதா? அந்த பவுண்டேஷன் இருக்கா? அந்த அஸ்திவாரம் இருக்கா? எந்த விஷயத்திலையும் நாம கிறிஸ்து என்ற அஸ்திவாரத்துல நிக்கிறோமா? எந்த விஷயத்திலையும் நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவன் இருக்கா? அது பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம். நமக்கு இயேசு என்ற அஸ்திவாரம் இருக்கலாம். ஆமென். அவருடைய கிருபை, அவர் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த அஸ்திவாரம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டபடியா, பரிசுத்தமாக்கப்பட்டபடியா, நாம் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமா இருக்கிறபடியால நாம் என்ன செய்கிறோம்? சோ அதனாலதான் அவரோட பேசுறோம், உட்கார்றோம், ஜெபிக்கிறோம். ஆமென். சோ அதனாலதான் நாம செய்கிறோம். நாம் ஏற்கனவே அவரிடத்துல வந்தபடியாலதான் நாம் இவைகளை செய்கிறோம். நாம ஏற்கனவே அவருக்குள்ள இருக்கிறபடியாலதான் நான் என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறேன். நான் ஏற்கனவே அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டபடியால் தான் நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பம் அவருடைய பாதுகாப்பில், அவருடைய தயவில், அவருடைய கிருபையில் நிச்சயமாக அது வளரும். ஆமென். சோ இதுதான் உங்களுடைய விசுவாசம், இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்களுடைய நினைவு, இதுதான் உங்களுடைய சிந்தனை. முந்தி நான் இவ்வளவு இடத்துல அழுத்தி சொன்னேன், உலகம் போக போக இருளுக்குள்ள போகும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப 2 வருஷமா இதையே சொல்றேன். 2 வருஷமா உலகத்துல பிரச்சனை குறைஞ்சதா கூடுதா? கிறிஸ்தவர்களும் வர ஜெபம் பண்றாங்க. இதெல்லாம் மோட்டுத்தனமான ஜெபம். உலகத்துல நாங்கள் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், உலகத்துல சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஐயோ, பைபிள் சொல்லுது அது குறையாது, நீ அதுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷன் அறிகிற அறிவுல வளரணும். அதற்காகத்தான் பவுல் ஜெபம் பண்றேன். அவரை அன்பை அறிகிற அறிவில் வளருங்கள், அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்றார். ஆமென். சோ உலகத்துல பிரச்சனை அதிகரிச்சுட்டுதான் போஸ். ஆனா இதுக்குள்ள நானும் நீங்களும் அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ள நாம வருகிற பொழுது, அவருடைய கிருபைக்குள்ள வருகிற பொழுது, சோ இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இந்த இருள்ல இருந்து என்ன செய்யறார்? தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிறார்.
ஆமென். சோ பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருசு. இருள் இருக்கிற இடத்துலதான் வெளிச்சம் அதிகமாய் வீசும். இருள் இல்லாத இடத்துல வெளிச்சத்துக்கு பலன் இல்லை. இருள் இருந்தா தான் வெளிச்சத்தினுடைய பலனை நீங்க பார்க்க முடியும். சோ அதனாலதான் இயேசுவும் அன்றைக்கு மோசையோட சொன்னார், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் என்னத்தை செய்வேன், வித்தியாசத்தை காண்பிப்பேன். சோ எப்ப நீங்க இந்த சத்தியத்துல உறுதியா நிக்கிறீங்களோ, எப்ப நீங்க இந்த சத்தியத்தோடு நீங்க இயேசுவோட பேசுறீங்களோ, அப்ப நீங்க இந்த பூமியில நல்ல வெளிச்சமாக இருள் உங்களை பற்றாதபடிக்கு நீங்க இருளை நீங்க மேற்கொள்ளுவீங்க. வியாதி உங்களை பற்றாதபடிக்கு, தரித்திரம் உங்களை பற்றாதபடிக்கு. ஆமீன். உலகத்தால வருகிற ஆக்கின தீர்ப்பு எங்களை பற்றாதபடிக்கு நானும் நீங்களும் என்ன செய்யலாம், கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை, கிறிஸ்துவனுடைய பராமரிப்பை, கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பை, கிறிஸ்துவனுடைய வெற்றியை நாம் என்ன செய்யலாம், சுதந்திரிச்சு வாழலாம். ஆமென். நன்றி. நாம கம்யூனியன்ல போறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த கம்யூனியனை எடுக்கிற பொழுது அவர் சொன்ன வசனங்கள் உங்களுக்கு தெரியும். இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிறது, இது உங்களுடைய என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்றார். அப்ப பவுல் கூட கொரிந்து சபைக்கு சொன்னார், இதல்ல ராப்போஜனம், கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டது நான் என்னவென்றால், அவர் அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அடுத்தது இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். சோ இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்துல அல்லது இந்த கண்ணோட்டத்துல கம்யூனியன் எடுக்காம அந்த கொரிந்து சபை அநேகர் பலவீனரும் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. சோ அவர்கள் பலவீனர்களா இருந்தார்கள் என்று நீங்க பாக்குறீங்க. அப்ப ஏன் கம்யூனியனோட இந்த பலவீனம் ஏன் பேசப்பட்டது? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த கம்யூனியன் டைம்ல பவுல் அநேகர் பலவீனராயும் அநேகர் வியாதி உள்ளவர்களாயும் அல்லது அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது? என்னத்துக்காக? ஏன் அவர் அந்த கம்யூனியன் டைம்ல பேசணும்? ஏன் கம்யூனியனை குறிச்சு அவர் நிருபத்தை எழுதிக்க அவர் ஏன் பேசணும்? அது ஒரு விசுவாசி பண்ணாங்க. ஒன்று கொரிந்தியர் 11. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். 23. என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொள்கிற அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. ஆகையால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க சோ அப்ப அந்த கம்யூனியன் என்ன, அவருடைய மரணத்தை நாம தெரிவிக்கிறோம். சோ அப்ப அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன பெனிஃபிட்? ஏன் அவருடைய மரணத்தை நாம தெரிவிக்கணும் என்று சொன்னா, அவருடைய மரணத்தினாலதான் நானும் நீங்களும் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டோம், மன்னிக்கப்பட்டோம், அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம், அவருடைய
வலது பாரசத்தில் உட்காரப்பட்டோம். ஆமென். சோ நாம மரிக்கல, நாம சிலுவையில போய் மரிக்கல, இயேசு நம்முடைய சார்பில மரிச்சார். சோ இதுதான் கம்யூனியன்ல நீங்க நினைவு கூற வேண்டிய காரியம். சோ இதுதான் ஒரு உறவுக்குள்ள இருக்க வேண்டியதான ஒரு ஹெல்த்தியான சிந்தனை. ஆமென். சோ நீங்களும் நானும் அவருடைய உறவில் இருக்கிறோம் என்றுதான் பைபிள் சொல்லி நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது இன்னும் ஒரு வடிவில சொன்னா நெருங்கியதான உறவு. ஆமென். சோ அப்ப இன்னைக்கு இயேசு இந்த புதிய உடன்படிக்கை, ஆதி காலம் முதல் சொல்லப்பட்ட புதிய உடன்படிக்கை என்று சொன்னா, புதிய உடன்படிக்கை இன்னொரு பேர் சொல்லுவீங்கன்னா அது இயேசுதான். சோ இயேசுவை வச்சுத்தான் இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஆபிரகாமூடாக சொன்னார். ரைட். சோ இப்ப இந்த இயேசுதான் நம்முடைய உடன்படிக்கை. ஆமென். சோ அதனாலதான் அவர் சொல்ற, இது என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், இது உங்களுக்காக பிக்கப்பட போது, உங்களுக்காக சிந்தப்பட போது, இது புதிய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை. சோ அப்ப நானும் நீங்களும் இன்றைக்கு புதிய உடன்படிக்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். சோ இந்த உடன்படிக்கை தான் இந்த உடன்படிக்கைக்கு தான் பெஞ்சமின் கோத்திரமாக, கிருபையின் கோத்திரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரமாக, 5 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள் நாம சேர்க்கப்பட்டோம். இதுக்கு காரணம் அவருடைய மரணம் தான். எபிரேயர் 9 சொல்லப்படுது, உயிர் எழுதினவன் உயிரோடு இருக்கையில அந்த உயிர் என்ன செய்யாதாம், அதுக்கு பலன் இல்லை. அவர் செத்தாத்தான் அதுக்கு பலன். அதனால இயேசு கிறிஸ்து மரிச்சார் என்று வேதம் சொல்லுது. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, இப்படி இயேசு நம்மேல அன்ப பொழிஞ்சு அவருடைய உடன்படிக்கையினால உடன்படிக்கையை ஸ்தாபித்து அந்த உடன்படிக்கையின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பெறுகிற பங்காளிகளாக எங்களை அழைச்சிருக்கிறார். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் அப்பத்தை புசித்து, அபாத்திரமாய்னா இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இல்லாம புசிக்கிறோம். யார் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இல்லாம புசிக்கிறோம்னு சொன்னா, இங்க நாம இயேசு மூலமாய் வருகிற காரியத்தை விட்டுட்டு நம்முடைய பாவங்களை இதுல நினைவு கூறுற டைம் இல்லை. இது நான் முதல் பேதுருல சொன்னனே, தான் பாவம் சுத்திகரிக்கப்பட்ட கழுவப்பட்டதை மறந்து கண் செருகி போன குருடனே, அப்படிப்பட்டவர்கள் இதுல இருக்க அவர்களைத்தான் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து எழுதப்பட்டிருக்கு. சோ இப்படி சுத்தி வளைச்சல் அழுத தேவையில்லையே. இப்ப நோமலா பாவம் செய்துட்டு 2 பேரோட சண்டை பிடிச்சிட்டு இதுல கம்மியன் எடுக்க வேண்டாம் சொல்லலே ஆண்டவர். இப்ப இப்படித்தான் இன்றைக்கு ரிலிஜியஸ் மத ரீதியான சபைகளில பேசப்படும். யாரும் தப்பு செய்தாக்கள், கணவனோட சண்டை பிடிச்சாக்கள், மனைவியோட சண்டை பிடிச்சாக்கள், பிள்ளைகளை பேசிச்சு வந்தாக்கள், இல்ல சபைக்கு 2 பேர் கதைக்காத நீங்க கம்மியன் எடுக்காங்கோ, இந்த ஹோலை விட்டு வெளியில போங்கோ என்று சொல்லித்தான் இன்றைக்கு அநேகர் கம்யூனியன் கொடுப்பார். ஏன்? இந்த வசனத்தை வச்சு அபாத்திரமாய். அப்படித்தான் பாவம் இதில் எழுதியிருக்கலாமே, பாவத்தோடு கர்த்தருடைய அப்பத்தை புசித்து எழுதியிருக்கலாமே. அபாத்திரத்தினுடைய அர்த்தம் இன்றைக்கு அநேகருக்கு தெரியுது இல்லை. அன்வர்தி மேனர் என்றுதான் ஆங்கிலத்தில் இருக்கு. சோ அப்ப அதற்காக கிருபையின் சத்தியத்தை சொல்லிக்க எல்லாரும் கேட்கிறீர்கள், அப்ப நாம பாவம் செய்துட்டு வந்திருக்கலாமா? பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கத்தான் செய்யுது. அது ஒரு இயற்கையான விளைவு இருக்கு. நாம ஒருவரோட
தேவையில்லாம கோபிச்சு அல்லது ஒருவரோட சண்டை பிடிக்கிற பொழுது அதுக்குரிய நேச்சுரல் இந்த பூமியில நாம் அதுக்குரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கு. ரைட்? சோ அதனால கிருபை இருக்குன்னு நாம தப்பு செய்ய முடியுமா? முடியாது. நம்மால கூடுமான அளவு நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவற்ற அன்பை புரிஞ்சு நாம நடக்க பார்க்கிறோம். ஆனா இங்க அபாத்திரமாய் போஜனம் பண்றேன்னு சொல்றது அவருடைய சத்தியத்தை புரியாம, கிறிஸ்துவுக்குள் நாம யார் என்பதை புரியாம பல அர்த்தங்களை கொண்டுரும் இங்க. ஆமென். சோ இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறிச்சு குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அவன் என்னத்தை குறிச்சு குற்றம் உள்ளவன்? ஏதோ உண்டு அங்க அவர் பாயிண்ட் பண்ணி காட்டுற. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறிச்சு குற்றம் உள்ளவனா இருப்பான். ஏன்? மேல் வசனம் என்ன சொல்லுது? இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொன்ன. அப்ப இப்படி சொல்லி போட்டு நீங்க என்னுடைய திரும்பி நீங்க செய்யற தப்பினால என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் குற்றப்படுத்துறீங்களே என்று சொல்லல. அவர் இந்த நாலேஜ், இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு இல்லாம கம்யூனியன் எடுக்கிறது தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு பிரயோசனம் இருக்காது. ரெவலேஷன் இல்லாம கம்யூனியன் எடுக்கிறார்களுக்கு ஒரு பிரயோசனம் இருக்காது. நீங்க வெறும் அப்பத்தையும் வெறும் திராட்சை ரசத்தையும் குடிச்சிட்டு விட்ட போக வேண்டியா. இங்க பவுல் என்னத்தை சொல்ல வாரார்? இதுக்குள்ள எவ்வளவு பெரிய வெளிப்பாடு, இதுக்குள்ள எவ்வளவு ஒரு மருந்து இருக்கு, இதுல எவ்வளவு ஒரு 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 விடுதலை இதுல இருக்குது என்பதைத்தான் அவர் சொல்ல வாரார். எவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருக்கிறார், குற்றம் உள்ளவனாய், அறிவில்லாதவனாய், ஆமென், அறிய வேண்டியதை அறியாம குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். சோ நம்மை நாமே சோதிச்சறியும். என்னத்துக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென். நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டோம்? நம்முடைய பலத்தாலையா? இல்ல. நம்முடைய பரிசுத்தாலையா? இல்ல. கிறிஸ்துதான் எங்கட மையம், கிறிஸ்துதான் சகலதும், கிறிஸ்துவே எனக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவே எனக்கு ஞானம் என்பதை நாம சோதித்தறியணும். ஆமென். இல்ல நம்முடைய பாவத்தை சோதிச்சுதான் அறியணும்னா சேர்ச்சில் ஒருவரும் கம்மியர் எடுக்க தகுதி இல்லை. ஒருவரும் கொடுக்கறதுக்கும் தகுதி இல்லை, ஒருவரும் எடுக்கிறதுக்கும் தகுதி இல்லை. எல்லாரும் அப்பத்தையும் இதையும் விட்டு கீழே போட்டுட்டு எல்லாரும் என்ன செய்யணும்? தங்களோட வேலையை பார்க்கணும். அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் பைபிள் சொல்லுது. அதனாலதான் 1 கொரிந்தியர்ல சொல்லப்படுது, அவரே நம்முடைய பரிசுத்தம் என்று. இதை விட்டு வெளியில போய் எந்த ஒரு சத்தியமும் நீங்க கேட்டீங்களா அது உங்களை கொல்லும், அது உங்களை உருவாக்காது. கிறிஸ்துவே என்னுடைய பரிசுத்தம் என்று சோதிச்சறிகிறவன் மட்டும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்ற. இதை விட நான் தெளிவா உங்களுக்கு சொல்ல முடியாது. எஸ், நீங்க எனக்கு தெரியுது நீங்க யோசிக்கிறீங்க, அப்ப நான் என்ன செய்யலாமான்னு. எஸ், நீங்க அப்படி நினைப்பீங்க, எனக்கு தெரியும். எனக்கு கூட அப்படி நினைவு வரும், அது மனுஷிகம். ஆனா கிறிஸ்துதான் நமக்கு பரிசுத்தம் என்பது சத்தியம். சத்தியத்துக்கு மேலாக வேறு ஒன்றுமே அல்ல. ஆமென். கிறிஸ்துவே
எனக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவே எனக்கு ஞானம், கிறிஸ்துவே எனக்கு சுகம், கிறிஸ்துவே எனக்கு ஆரோக்கியம். ஏண்டா கிறிஸ்துவ எனக்கு மீட்புன்ற ஒரு வசனம் இருக்குல்ல, அதே அதிகாரத்துல. அப்ப உங்களுக்கு என்ன மீட்பு வேணும்? உங்களுக்கு இப்ப என்ன மீட்பு வேணும்? வியாதியில இருந்து விடுதலை வேணுமா, அல்லது வறுமையில இருந்து விடுதலை வேணுமா, அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறிச்ச கவலையிலிருந்து விடுதலை வேணுமா? எல்லா விடுதலையும் கிறிஸ்துவே எனக்கு விடுதலை என்று சொல்லுங்க. இந்த கம்யூனியனை நீங்க நினைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஆமீன். சோ கிறிஸ்து எனக்கு பரிசுத்தம். கிறிஸ்து பரிசுத்தம் என்றபடியால பேதுரு சொல்ற, நீங்க பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்ற. பரிசுத்தமா இருக்கிறதுனால பரிசுத்தம் மாறையில, நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுனால பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கிறீங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அன்னைக்கு. ஆமீன். ரைட். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுறவன் கர்த்தருடைய சரீரத்தை இன்னதென்று நிதானிச்சு அறியாததுனால். கர்த்தருடைய சரீரத்தை நிதானிச்சு அறியல. நாம் எங்களை சரீரத்தில் நிதானிச்சு அறிகிறோம். பைபிள் சொல்லுது, நீ கர்த்தருடைய சரீரத்தை நிதானிச்சு அறி. அது ஏன் அடிக்கப்பட்டது? ஏன் பாருங்க, இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன். பழைய உடன்படிக்கையில கிறிஸ்துவுக்கு பதிலாக ஆடு பலியிடப்பட்டது, ரைட்? ஆனா எந்த ஆடும் சித்திரவதைப்படுத்தப்படல. அந்த ஆட்டை நேரா பலியிட்டார்கள், தடவி பார்த்தார்கள். இந்த ஆடு பழுதற்ற ஆடாக இருந்தா அது ஆசிரியர்களூடாக பலியிடப்படும், இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்கள் மூடப்படும். பழுதற்ற ஆடா இருந்தா சரி. ஆனா இயேசு மட்டும் சித்திரவதைப்படுத்தப்பட்டார். அதுக்கு என்ன காரணம்? ஏன் அவர் மட்டும் டோர்ச்சர் பண்ணப்பட்டார்? ஏன் அவர் மட்டும் அவருக்குள்ள பல பாடுகள், தலையில் முள்முடி சூட்டப்பட்டு, அவர் வாதிக்கப்பட்டு, அவர் குத்தப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, ஏன்? மெய்யாகவே மெய்யாகவே அவர் உங்கள் துக்கங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் வியாதிகளையும் சுமந்து கொண்டார். தனிய அவர் பாவத்தை மன்னிச்சவர் அல்ல. உலகம் நினைக்கும் அவர் பாவத்தை மன்னிச்சுட்டாரு. ஆனா அவர் பாவத்தை மன்னிச்சவர் மட்டுமல்ல, மெய்யாகவே எங்கள் துக்கங்களையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டார். அதனாலதான் அவர் he was tortured என்று நான் அறிஞ்சு கொள்றேன். அவர் சித்திரவதைப்படுத்தப்பட்டார். ஆமென். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ற. உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுது. என்னத்தினால? உங்களுக்கு ஏழியா சொன்னேன், விசுவாசத்தினால் வருகிற நீதிக்க ஜனங்கள் வராதால. நோவா விசுவாசத்தினால் வந்த நீதியில வந்தபடியால நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் அங்க வெள்ளத்தினால் வந்த அழிவுக்கு காக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற உலகமாக இருக்கிறபடியால நானும் நீங்களும் விசுவாசத்தினால் வருகிற நீதிக்குள்ள இந்த கம்யூனியன்ல பங்கு பெற்றேன் என்று சொன்னா, நாங்கள் ஆக்கினத்திற்கு வரும்படிதான் போஜனம் பண்றோம். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். இதன் நிமித்தம் சரியான knowledge இல்லாதான, அறிவில்லாதான, புதிய உடன்படிக்கையை குறிச்சதான அறிவில்லாதான. எஸ், மெய்யாகவே மெய்யாகவே அவரின் நோய்களை பாடுகளை துக்கங்களை ஏற்றுக்கொண்ட. இப்படி இருக்க இந்த கொரிந்து சபை இதுல என்ன செய்ய மாட்டாங்க, ஒருவர் விட்டு அவர்கள் கம்யூனியனுக்கு பங்கு பெற்றிருக்க மாட்டார்கள். ஒருவருக்கு இல்லாம சாப்பிட்டு
ஏன்னா அது அந்த டைம்ல அவர்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஐக்கியம். இந்த ஐக்கியத்துல இயேசு நமக்காக மரிச்சு உயிர்த்தெழுந்தார். புதிய உடன்படிக்கை ஐக்கியத்துலதான் அன்றைக்கு சபை கூட்டப்பட்டுச்சு. ஆனா இவர்கள் அதை மறந்து போயிட்டாரு. அப்புறம் ஆமென். நம்மை நாம நினால் தெரிஞ்சால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். பாருங்க, உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு. உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறத நீங்க இங்க அறிஞ்சு விடுறீங்க. சோ அப்ப நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், உலகத்துல ஸ்டில் ஆக்கினை தீர்ப்பு நடந்துட்டு இருக்கு. என்னத்தினால? நான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியாததாக, அனைவர் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளாதனால. பிசாசு தான் இருக்கும் காலம் கொஞ்சம் அதன்படி அவன் என்ன செய்யறான்? ஜனங்களை சத்தியத்தை அறிய விடாம ஜனங்கள் ஆக்கினைக்குள்ளா தீர்க்கப்படுறார். இந்த ஆக்கினைக்குள்ளா தீர்க்கப்படுறதுக்கு காரணம் என்ன? ஆதாமூடாக வந்த பாவம் தான். சோ அனைவருக்கு தெரியுதில்லை நாம ஏன் ஆக்கினைகள். சோ ஆனா நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து மூலமாய் விசுவாசத்தினால் வந்த நீதிக்குள் நாம இருக்கிற பொழுது நாம என்ன செய்யப்படுறோம்? சில வேளையில அவரால் சிட்சிக்கப்படுகிறோம். எப்படி சிட்சிக்கப்படுறோம்? வார்த்தையினால அவர் நம்ம என்ன செய்யறாராம்? சிட்சிக்கிறார். அவர் நம்ம அடிச்சு சிட்சிக்கிறது இல்ல, வார்த்தையினால் சிட்சிக்கிறார். வார்த்தையை நமக்கு புரிய பண்ற. ஆமே. சோ ஆகவே இந்த கம்பெனியில நான் பங்கு வச்சுவோமா? எத்தனை பேர் நீங்க முற்று முழுதான வெளிப்பாட்டோட ஆமேன் இயேசுடைய சரீரம் என்னத்துக்காக அடிக்கப்பட்டுச்சு? அது எனக்கான சரீரம். இயேசு இன்னொரு இடத்துல சொன்ன, என் சரீரத்தை என்ன செய்யுங்க? புசியுங்கன்னு சொன்னேன். என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்னு சொன்னேன். சோ அது அப்படி ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு எடுத்திருந்தேன். எவ்வளவு தூரம் ஒருவன் இந்த ரத்தத்தை எடுக்கலுமோ எடுங்கன்னு சொல்லுவாங்க, இவன் ரத்தத்தையே உறிஞ்சினான் என்று. சில பேர்கிட்ட நீங்க திரும்ப திரும்ப சில பேர்கிட்ட வரையை கொண்டே இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவன் இந்த ரத்தத்தையே உறிஞ்சினான். ஆனா ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார், நீங்க இந்த ரத்தத்தை பானம் பண்ணீங்கன்னா உங்களிடத்துல என்னிடத்துல பங்கு இல்லை என்ற. என் சரீரத்தை புசிக்கலையேண்டா என்னிடத்துல உங்களுக்கு பங்கு இல்லை என்ற. சோ அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாண்டா, என் சரீரம் என்ற ரத்தமே உங்களுக்காகத்தான். உங்களுக்காகத்தான் நான் மரிச்சது, உங்களுக்காகத்தான் நான் உயிர் தெழுந்தது, உங்களோடதான் என் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய சொல்றேன். ஆமேன். சோ ஆகவே உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே, உங்களுடைய சரீரம் எனக்காக பிக்கப்பட்டுச்சு. அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவே, நீங்களும் எனக்கு பரிசுத்தம் என்று சொல்லி உட்கொள்ளுங்க. உங்களுடைய உடன்படிக்கை இயேசுவே, ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க அடிமைத்தனத்தை மீட்டீங்க. பின்னர் நீங்க யோசேப்பை கொண்டு வந்தீங்க. பின்னர் நீங்க யோசேப்பூடாக பெஞ்சமினை ஆசீர்வதித்தீங்க. இன்றைக்கு அந்த உடன்படிக்கையினால இயேசுவை கொண்டு வந்தீங்க. அந்த இயேசு மூலமாக இன்றைக்கு எங்களை பெஞ்சமின் கோத்திரத்துக்கு இணைச்சிருக்கிறபடியால நன்றி. நன்றி இயேசுவே, இந்த உடன்படிக்கைக்கு நன்றி என்று சொல்லி உட்கொள்வோமா? நன்றி தாப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பும் கிருபையும் எங்களோட எப்பவும் இருக்கிறது. அதற்காக நன்றி. நாங்க உங்களுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். உங்கள் அருகாமையில் உங்களோட உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு எங்களோட இருக்கிறோம். நாம் உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல. நாம் தேவனால் பிறந்தவர்கள், விசுவாசத்தினால் நீதிமான்களாக பிறந்தவர்கள். நன்றி இயேசுவே.
அப்படியாக இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை நம்பி விசுவாசிக்கிறபடினால, சத்தியத்தை நேசிக்கிறபடினால, சத்தியத்தை விசுவாசிக்கிறபடினால, இந்த வேளையில ஒவ்வொருவருடைய சரீரங்களும் இயேசுவின் நாமத்தினால சுகமடையட்டும், பலனடையட்டும், ஆரோக்கியம் அடையட்டும். அந்த ஆரோக்கியங்கள் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறபடினால நாம பெற்றுக்கொள்றோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அது எங்களுக்கு சுதந்திரமா இருக்கிறபடினால நாம பெற்றுக்கொள்றோம். கோசை நாட்டில வறுமை வராதபடிக்கு என்று சொன்னீங்க. கிறிஸ்துவுக்குள் வறுமை வராதபடிக்கு நீங்க எங்கள் ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறபடியான நாங்க நன்றி செலுத்துவோம். நன்றி. எங்களோட வாழ்க்கையில சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும். நாம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாய்க்கட்டும். என்ன பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் செய்கைகள் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுது. தாப்பன கூட வேதத்துல நாம தியானமா இருக்கிறோம். சோ விசுவாசத்தினால் வர்ற நீதியில நாம தியானமா இருக்கிறோம். நன்றி இயேசுவே. இன்னும் அவருடைய கண்கள் இன்னும் அதிகமாய் திறக்கப்பட்டு பிரகாசிக்கப்படட்டும். நானும் என் வீட்டாருக்கு என்றால் கர்த்தரே அவருடைய கிருபையை சேவிப்போம். எத்தனை சொல்லுங்க, அவருடைய கிருபையை சேவிப்போம். அவருடைய கிருபையில சுகம் இருக்கு, அவருடைய கிருபையில பலன் இருக்கு, அவருடைய கிருபையில ஆரோக்கியம் இருக்கு, அவருடைய கிருபையில சகல பாதுகாப்பு வளங்கள் எல்லாமே இருக்கின்றது. உன்னத மரவில் இருக்கிறவன் சர்வ பலனுடைய நிலை தாங்குவான். ஆமென். நன்றி இயேசுவே. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் அவன் பயப்படாதிருப்பான் என்று வேதம் சொல்லு. ஆகவே இயேசுவே உங்களுக்கு நாம நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக. இன்னும் உங்களுடைய சத்தியத்தினூடாக எங்களை வழிநடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுடைய நாமத்தினால, என்ன பைபிள் சொல்லுது, எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கு. நீங்க தலை, நாங்க சரீரம். ஆகையால எங்கள் காலுக்கு கீழே சகல துறைத்தரங்களும் அதிகாரங்களும் இருக்கிறபடியால நாம அவைகள் எல்லாத்தையும் நாம மிதிச்சு நடக்கிறோம். என்னத்த துறைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், வல்லமைகள், இவைகள் எல்லாம் இயேசு தலை, நாம சரீரம்டா நம்முடைய காலுக்கு கீழ் அவைகள் இருக்கின்றன. ஆகவே நாம விசுவாசத்துல நடக்கிறோம். நன்றி இயேசுவே. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, சத்தியத்துக்காக எல்லா துதி கன மகிமையும் உங்கள் ஒருவருக்கு.